சோலோ லெவலிங் சீசன் 2 வெறித்தனமான ஹிட். சீசன் 3 கண்டிப்பா வரும். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு தான் வரும். அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு அனிமையை பார்த்த ஃபீல் தரும். கண்டிப்பா இந்த சீசன் 3 மரண மாசா இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சோலோ லெவலிங் சீசன் 3 ஸ்டார்டிங்ல ஒரு போர்ட்டல காட்டுறாங்க. அதுக்குள்ள போலான்னு ஒருத்தர் இருக்கான். யாருன்னு பார்த்தா ஜின்வோட அப்பா வெளியே வரும்போது ஒருத்தர் இருந்தா பாருங்க. அவன் அந்த போர்ட்டலை பார்த்து மறுபடியும் உள்ள இருந்து யாரோ ஒருத்தர் வரானா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உள்ள இருந்து ஃப்ராஸ்ட் மோனார்க் வருவான். அவன் சொல்லுவான், உன்னை பார்த்தா ரூலர்ஸோட பவர் இருக்கிற மாதிரி தெரியலையே, நான் வர்றதுக்குள்ள அந்த ரூலர்ஸ் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் யோகமன்ட்னு ஒரு மோனார்க் வந்து நிற்பான். இவன் ஃப்ராஸ்ட் அவனை பார்த்து நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கேட்டா, நான் உங்ககிட்ட ஈஸ்ட்டை ஒப்படைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஈஸ்டா அது நீ தானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படிங்க. அங்கே தானே ஷேடோ மோனார்க் இருக்கான் அப்படின்னு இவன் கேட்பான் ஃப்ராஸ்ட்டு. அதுக்கு அந்த மோனார்க்கு சொல்லுவான், சவுத்தில் ரூலர்ஸ்லாம் ஏதோ பிளான் பண்ணுறாங்க, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த ஈஸ்ட்டை பார்த்துக்கங்கன்னு சொல்ல ஃப்ராஸ்ட் மோனார்க்கு அப்போ ஷேடோ மோனார்க் அப்படின்னு கேட்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த ஆர்கிடெக்ட் அவன் வேலையை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் அவனை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆர்கிடெக்டா கவலைப்படாதீங்க, போக போக அந்த ஆர்கிடெக்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த யோகமண்ட் மோனார்க் சொல்லுவான், நான் உங்களுக்கு இன்னொரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், அந்த ரூலர்ஸ் எல்லாம் ஈஸ்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கு இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்கிறேன், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ரூலர்ஸ் பவர் எதுக்கு நம்மளை இந்த பக்கம் இழுத்துது, ஆனால் இவங்களை பார்க்க ரூலர்ஸ் மாதிரியே தெரியலையே அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கால் ஒன்று எடுத்து வைக்கும். டக்குன்னு வந்து அவன் கேட்பான் பாருங்க, நீ ஈஸ்ட்டை பற்றியா பேசுகிற, ஈஸ்டில் இருக்க கொரியா அதுவா அப்படின்னு கேட்க, நீ யாரா, உனக்கு என்னடா கவலை அதை பற்றி அப்படின்னு ஃப்ராஸ்ட் மோனார்க் கேட்க, அந்த யோகமன்ட்டு ஏப்பா நான் கிளம்புறேன், நீ இதை பார்த்துக்கப்பா அப்படின்னு போர்ட்டலை ஓப்பன் பண்ணிட்டு அவன் போயிடுவான். இது யாருன்னு பார்த்தா ஜின்வோட அப்பா. அவர் வருவார் பாருங்க, நான் உங்களை விட்ட மாட்டேன்டா அப்படின்னு அதை அடிக்க வருவார் பாருங்க. ஃப்ராஸ்ட் மோனார்க் ஐஸ் வச்சு தடுப்பான். அதோட இங்கே கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ரெட் கேட்டை காட்டுறாங்க. சீசன் 2ல நம்ம ஹீரோ ஸ்டைலாக நடந்து போய் நிற்பான் பாருங்க. அது இன்னும் முடியல, அதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ இருக்கான். அங்கே ஒரு மாஸ்டர் ஹீரோ கிட்ட வந்து என் பிரதரெல்லாம் கொண்டுட்டியா, நீ தான் பொறாமக்கு, நாங்கள் பேசுறது உனக்கு புரியுது, எங்கள் அளவுக்கு நீ பவர்ஃபுல்லாக இருக்கியா அப்படின்னு கத்துவான் பாருங்க நம்ம ஹீரோ. அதுக்கு அமைதியாடுறா, எப்படின்னா அவனை கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல அந்த மாஸ்டர் சொல்லும் பாருங்க, யாரும் எல்லாருமே உன் பின்னாடி தாண்டா படுத்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் வெளியே வாங்கடா அப்படின்னு கத்துவான் பாருங்க நம்ம ஹீரோ. என்னடா காமெடி பண்ணுற, வெளியே வாங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க. உள்ளே இருந்து அயனு டஸ்க்கு இக்ரிஸ் எல்லாம் அவங்க ஆளுகளை குத்தி கொண்டு போட்டு வெளியே வந்து நிற்பானுங்க பாருங்க. அவன் பார்ப்பான், என்னது அப்படின்னு பார்ப்பான் பாருங்க. எல்லாரும் வரிசா நம்ம ஹீரோ பின்னாடி கெத்தா நிற்பானுங்க. அதை பார்த்து மிரண்டு போய் பார்த்துட்டு என்னடா அது பொறவோக்கு நாய அப்படின்னு கத்துவான் பாருங்க நம்ம ஹீரோ. அவனை பார்த்து சொல்லுவான், எல்லாரும் போய் அவனை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே ஷேடோஸ்லேருந்து பெரும் இக்ரிஸ் டேங்கு அயன் எல்லாரும் பறந்து போய் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு வெட்டி வீசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ 2 குதிரை மாஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கோம். அவன் பின்னாடி டேங்கு தலையை பிடிச்சி அந்த 2 மாஸ்டர் அடிச்சு போட்டுருமாருங்க. அடுத்து அந்த டஞ்சன் பாஸ் நம்ம ஹீரோ பார்த்து போகனாய யாருக்கிட்ட நான் அனுபவிச்சுக்கிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. பெரு இக்ரிஸ் போய் அடிங்கடா அப்படின்னு சொல்லனா இக்ரிஸ் அவன் காலை வெட்டுவான், வெறும் அவன் கையை வெட்டிடுவான் பாருங்க. அடுத்து டஸ்க்கு மான்ஸ்டர் மாதிரி பெருசாகி அந்த கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி தூக்கி போட்டு கீழே ஒரே அடி சோழி முடிச்சிருவான் அவனை. ஆனால் அந்த டஞ்சன் பாஸுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கும். நம்ம ஹீரோ அப்பா அவங்ககிட்ட போயிட்டு, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா உனக்கு வழி தெரியாத சாவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு செத்துருவான். என்னடா இது, ஏதாவது பாஸ்ட்டு கேள்வி கேட்கும் போது தான் இந்த சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுது, பரவாயில்ல நான் நேராக வரும்போது தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்போ இன்வென்ட்ரிலேருந்து ஒரு பிளாக் கலர் கீ எடுப்பான். என்னடா அது கீன்னு கேட்டிங்கன்னா சீசன் 2 பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதில் டீமன் கேஸ்ட்டுக்குள்ளே 75வது லெவலில் சண்டை போட்டோன்னே அது கிடச்சிருக்கும். அந்த கீ வந்து எதுக்கான உள்ள கீ அப்படின்னு அப்போ தெரிஞ்சிருக்காது, ஆனால் இப்போ அது வந்திருக்கும். அந்த கீ காட்டனான் டெம்பிளோடது, அது இன்னும் 417 மணி நேரத்தில் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ, இந்த டெம்பிளா, இதை எப்படி நான் மறப்பேன், இதை நான் நினச்சாலும் மறக்க முடியாததாச்சே, டபுள் டஞ்சன் கேட்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த கேட்டை காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி பார்ப்பான், அந்த சிஸ்டம் என்ன மறுபடியும் அங்கே கூப்பிடுது, இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு. ஆனால் அப்போ இருந்த ஜின்மு வேற, இப்போ இருக்கிற ஜின்மு வேற, இதெல்லாம் முதல்ல இருந்து ஆரம்பித்தது இடத்துல என்னை கூப்பிடுதுன்னா அது நான் வர்றதுக்காக வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோ மாசா சொல்லுவான் பாருங்க, வெயிட் பண்ணுறா நேரில் வரேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த கேட்டை அப்படியே காட்டி திறந்து உள்ளே பார்த்தா அந்த சிலை வெயிட்டிங்
அப்படின்னு பார்க்கும் பாருங்க வங்கமாக இருக்கும். நம்ம ஹீரோவை பற்றி யாரெல்லாம் ஆன்லைனில் தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் திருப்பி திட்டிட்டு இருப்பான். என் அண்ணனை பற்றியான தப்பாக பேசுறீங்க, உங்களெல்லாம் இருக்குடா உங்கள் மேலே கேஸ் போட பாருங்கடா அப்படின்னு அவன் திட்டிட்டு கம்ப்யூட்டரில் இது பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு வந்துடுவார். அண்ணே வாங்கினேன் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற போல? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. சரி இந்த கிறிஸ்டலை வச்சு நம்ம கில்டுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோ. அண்ணே நீ வேற லெவல்ண்ணே, சூப்பர்ண்ணே. இதை வச்சு நம்ம இன்னொரு ஆள் வேலை கேட்குற ஆளுக்கு சம்பளம் கூட கொடுக்கலானே. என்ன வேலை கேட்குறியா? என்ன தெரியாதா நம்மளுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுதுண்ணே. அண்ணே இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப சீரியஸாக இருக்கணும்ண்ணே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. ஆஹா அப்படி முடிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து ஜினுக்கு கேட்பான். அண்ணே நம்ம கில்டுக்கு பேர் யோசிச்சிட்டீங்களா அப்படின்னு கோவமாக கேட்க, பேரா நான் அதை அவ்வளோ பெரிய விஷயமா நினைக்கலையே. அப்படி என்னண்ணே நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரி நான் பேர் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் யோசிப்பான். சங்யோ யோசங் ஜின் ஜின் இதெல்லாம் வைக்கலாமா? உடனே நம்ம ஹீரோ ஒரு பேர் சொல்லுவாப்ல, சோலோ பிளே கில்ட். இது எப்படி இருக்கு? என்ன பேர் இது? இவர் என்ன இப்படி யோசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் மூஞ்ச திருப்பி வச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ கதை தட்டுற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா சாகே. அதை பார்த்துட்டு ஜின்கோவோ நீங்களா அப்படின்னு வாயை தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் உங்கள் கில்டில் சேரலாம் வந்திருக்கேன். எங்கள் கில்டு இல்லையா? ஏன் உங்கள் கில்லேருந்து துரத்தி விட்டாங்களா? இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சாகே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ, அப்போ எதுக்காக எங்கள் சோலோ பிளே கில்டில் சேரணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, இவன் ஜின்கோவா, அண்ணே என்ன அந்த பேரை முடிவு பண்ணிட்டீங்களா? நான் இன்னும் அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்க, நீ அமைதியாக இருந்தடா அதனால நீ முடிவு பண்ணிட்டேன்னு நினச்சேன். இல்லை எனக்கு வேறு பேர் மாற்றணும். சரி அப்புறம் பேசலாம் விடு. அப்புறம் நம்ம ஹீரோ சாகி கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? எங்கள் கில்டில் எதுக்கு சேரணும்னு சொல்லுங்கள். உங்கள் கில்டில் நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டுப்பீங்க இல்லையா? அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வர முடியும்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் கான்ட்ராக்ட் விட்டு வெளியே வந்தால் பெனால்ட்டி கட்டிடுவேன். ஓ நீங்கள் வரதுக்காக பெனால்ட்டி கூட கட்டலாம் ரெடியாக இருக்கீங்களா? சரி நீ எதுக்காக உண்மையிலேயே எங்கள் கில்டில் சேரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோ நீ சாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அப்படியே யோசிக்கிட்டே இருப்பா. வந்தது போனது பழைய ஃப்ளாஷ்பேக்கு செகண்ட் சீசன் உள்ள எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக யோசிக்கிட்டே வருவா. நம்ம ஹீரோ எஸ்ராங் கண்டர் ஆனது, மோந்து பார்த்தது, அப்புறம் ஆண்ட்டை அடித்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஆண்ட்டை அடித்து கடைசியாக எந்திரிச்சு பார்க்கும்போது சேர்மேன் கோகிட்ட அங்கே இவர் வந்தாரா, இவர் ஜினு வந்தாராங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் வந்தார். அப்போ அது கனவில்லை. அப்படியே எல்லாத்தையுமே சாக யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்லலாம்? நான் உங்ககிட்ட கடைசி வரைக்கும் இருக்கிறேன் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாமா? ஐயோ அப்படின்னு புலம்பிட்டே இருக்கேன். நம்ம ஹீரோ, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே, இவங்க ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுக்கிட்டே இருக்க. அவங்க சொல்லுவாங்க, நான் உங்கள் வீட்டில் சேர்ந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்போனா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா? அடுத்து சாகவோ, நான் உங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி, வாங்க போகலாம் அப்படின்னு போக ரெடியாக நம்ம ஜின்வோ, அங்கெல்லாம் போகாதீங்க, அது ரொம்ப தூரம், இங்கே வாங்கன்ட்டு கட்டி பிடிச்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. இங்கேருந்து அங்கே போயிடுவானுங்க, அங்கேருந்து இங்கே ஹையாக்ஸ் ஆட வரும். இவன் ஜின்கோவோ, அண்ணே நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேனே அப்படின்னு பார்த்தா அங்கே ஹையாக்ஸ் ஆட தான் நிற்கும். தேங்க்ஸுப்பா ரொம்ப தேங்க்ஸுப்பா அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த பக்கம் அவங்க எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோவோ, பரவாயில்லையே 2 பேர் வர முடியுது, எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப நல்லா தான் வேலை செய்யுது. இங்கே சாகேவோ, நான் போய் வெப்பன் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க ஸ்டோரேஜ்லேருந்து அப்படின்னு சொல்ல, எது அந்த 2வது சீசனில் அந்த கோடாரி கொண்டு வந்தி அதுவா? என்னங்க இல்லை நான் சும்மா காமெடி தான் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இவ போய் அந்த வெப்பனெல்லாம் எடுத்துகிட்டு வருவா. பார்த்தா வெப்பனோட செம்ம ஸ்ட்ராங்காக தெரியவா. நம்ம ஹீரோவோ, என்ன இவ ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறா, சரி இக்ரீஸ் வெளியே வா அப்படின்னு சொல்லி இக்ரீஸ் வருவான். ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இக்ரீஸை தனியாக கூப்பிட்டு, இந்த டீமன் கிங்கோட ஸ்வாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை கொடுப்பான் பாருங்க. பண்ணி என்ன மோதிட்ட பாடான்ற மாதிரி நம்ம இக்ரீஸ் மாசாக வருவான் பாருங்க. ஸ்வாடை எடுத்து ஒரு வீசுவான். அவள் எப்படியோ தப்பிச்சிருவா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இது சாதாரண மனுஷங்க மேலே பட்டா அவங்க உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பான். இவங்க மாற்றி சண்டை போட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அந்த சேர்மேன் கோ, என்ன ஒரே சத்தமாக இருக்குது, அந்த கேமரா கனெக்ஷன் கொடு அப்படின்னு பார்த்து கேமரா பார்த்தா அவங்க 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு, ஓ இவங்க 2 பேர் லவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சரி அந்த கேமராலாம் ஆஃப் பண்ணியிருப்பா, அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்காங்க, சின்னஞ்சிருசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க சண்டை போட வந்திருக்காங்க, இவன் வேற ஏதோ யோசிச்சுட்டு கேமராவெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லுவான். இந்த பக்கம் பார்த்தா சாகே இக்ரீஸ் அடிச்சு போட்டுருவா. இக்ரீஸ் எனக்கு தெரிஞ்சு வேணும்னே தான் தோற்றுப்பான். இக்ரீஸ் எல்லாம் அடிக்க முடியுமா? இது ஏதோ இக்ரீஸ் வேணும்னு விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. இக்ரீஸ் அப்படி வேணும்னே டம்மியா காட்டினது யாருக்கெல்லாம் பிடிக்கவே இல்லையோ அவங்கள ஆங்கிரி எமர்ஜியா கமெண்ட் பண்ணுங்க. உடனே சாகே, இதுதான் பவர்ஃபுல்லா, இதை விட பெரிய ஆள் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நீ தெளிவாக தான் பேசுறியா? நான் அவனை கூப்பிட்டா உனக்கு அதிர்ச்சி ஆகும், பரவாயில்லையா? நீ பரவாயில்ல, நான் அவங்க கூட மறுபடியும் சண்டை போடணும் அப்படின்னு இவ சொல்ல, நம்ம ஹீரோவோ, வெளியே வாடா. வெளியே வந்து நிற்பான். நம்ம ஹீரோவோ, நான் உன்கிட்ட மறுபடியும் கேட்குறேன், நீ உறுதியாக தான் இருக்கியா? நான் உறுதியாக தான் இருக்கேன் அப்படின்னு அவள் சொன்னோன்னே, சரி பெரு சொல்லுங்க கிங், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பெரு கேட்டோன்னே, அவளுக்கு காயம் போடாமல் சண்டை போடு. சரிங்க கிங், இங்கே பாரு அவளுக்கு காயம் பட்டுச்சுன்னா உன்னை ஒரு வழியாக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னேன். சரிங்க கிங் அப்படின்னு அது பயந்துட்டு போய் சண்டை போட ஆரம்பிக்க பாருங்க. போன வேகத்தில் லைட் எல்லாம் வெடிச்சு சதறி அவ்வளோ வேகமாக போய் டக்குன்னு முதுகு பின்னாடி அந்த சீசன் 2ல் நின்ன மாதிரி நிற்கும் பாருங்க. அதே மாதிரி நிற்குது. நான் இப்போ அடிக்கணும்னு சொல்லிட்டு அவள் வாழை வீசுவா. அது சும்மா அசால்ட்டாக 2 விரலை பிடிச்சிட்டு எத்தா நின்றுட்டு இருக்கும். அதை பார்த்து ஷாக்காயிருவா. அப்போ அந்த பெரு அப்படின்னு ஓங்கி ஒரு கத்து பாருங்க. கத்துனதுக்கே 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் நிற்பா. நம்ம ஹீரோ இதுலேயே தெரிஞ்சிருச்சு,
இந்த சண்டை இதோட நிப்பாட்டிக்கலாமா? இல்லை நான் சண்டை போடணும் அப்படின்னு அவன் சொல்லுவா. நம்ம ஹீரோ இவன் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறா? அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். அவன் பிறந்ததே எல்லா அஸ்ட்ராங் கண்ட்ரி கொள்றதுக்கு தான். அந்த அளவுக்கு பவர்னு எல்லாத்துக்கும் தெரியும். இவன் ஏன் தேவையில்லாமல் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பான். இவ்வளோ டான்ஸிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் டான்ஸ்னு ஒன்று ஸ்கில் ஆன் பண்ணிட்டு சண்டை போட டான்ஸ் ஆகிட்டே சண்டை போடுவா. அவளுக்கு குத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிரும். ஓகே அந்த பெருவோட நெஞ்சிலே குத்திடுவா. பெருக்கு எல்லா கண்ட்ரோல் லூஸ் ஆயிரும். அவனுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆனாயி இவன் என்னோட எனிமி அப்படின்னு கண்ணெல்லாம் ரெட் ஆகி அப்படின்னு அடிக்க வருவான் பாருங்க. கண்ட்ரோல் லூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோ நிப்பாட்டு அப்படின்னு கத்துவான். அவன் நிப்பாட்டாம அடிக்க வந்தோம். நம்ம ஹீரோ டக்குன்னு உள்ள போய் கையை பிடிச்சி நான் உன்னை நிப்பாட்டுன்னு சொன்னேன் கேட்கலையா அப்படின்னு வெறும் மன்னிச்சுங்க அரசே. அப்புறம் சாகை கிட்ட போயிட்டு நீ ஏன் இப்படிலாம் பண்ற? இந்த பேரே வைக்காத கில்டுக்காக நீ உன் உயிரையே பணைய வைக்க போறியா? இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உனக்கு என்ன என் மேலே இன்ட்ரெஸ்ட்டா? என்ன எது லவ் பண்ணுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுருவான் டக்குன்னு. ஆமாங்க எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் தானே அவனும் வைக்கத்தை விட்டு சொல்லிடுவா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் கதை நடக்குது. அமெரிக்காலே பெரிய கில்டான ஸ்கேவஞ்சர்ஸ் கில்ட் ஆஃபீஸில் 2 பேர் நின்று ஒருத்தன் கேட்பான் சாரி சார் அப்படின்னு கேட்பான். பக்கத்தில் ஒரு லேடி நின்று இருப்பாங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா இந்த கதை சீசன் 2லே வந்திருக்கணும். சீசன் 2ல் அப்படி கட் பண்ணியிருப்பாங்க. மாங்கால இருக்கிறத நான் எடுத்து சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இவங்க பேர் தான் லேடிஸ் செல்லர். இவங்களுக்கு ஒரு மேஜிக் பவர் இருக்கும். என்ன பவர்னா யாருக்கெல்லாம் எஸ்ட்ராங் பவர் விட அதிக பவர் இருக்கோ அவங்களை கண்டுபிடிச்சி அவங்க நேஷனல் கண்ட்ரா இல்லையா செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு 10-15% பவரை அதிகப்படுத்தி கொடுத்துருவாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கேவஞ்சர் கில்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வரதா இவங்களோட வேலையே. ஆனா ஜின்வுவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும். அதை நான் அதுல பேசியிருப்பேன். நீங்க பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதனால ஜின்வுவை இந்த கில்டுக்கு கூட்டு வந்திருக்க முடியாது. அதனால அந்த கில்டு மாஸ்டர் கிட்ட சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த கில்டு மாஸ்டரோ நான் நீங்க உன்னை மன்னிப்பு கேட்க கூப்பிடல, அங்க என்ன நடந்ததோ அதை சொல்லு அப்படின்னு கேட்க அந்த அசிஸ்டன்டோ சார் லேடிஸ் செல்லர் கவனிச்ச வரைக்கும் அண்டர் சங்ஜின்வோ ஒரு கிங் சார். என்னது கிங்கா? லேடிஸ் செல்லர் அப்போ நான் ஒரு நேஷனல் லெவல் அண்டரா சார்? நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லணும் சார் அப்படின்னு லேடிஸ் செல்லர் ஆரம்பிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, பொதுவாக 2ஆம் விழிப்புணர்வு அடைறவங்க வேற ஒரு இடத்துல இருந்து அவங்க சக்தி எடுத்துட்டு இருப்பாங்க. நான் அவங்களை டெஸ்ட் பண்றது போது எந்த தொடர் மூலமா அவங்க சக்தி எடுக்கிறாங்க என்னால் பார்க்க முடியும். அப்படி சில சமயம் அந்த எடுக்கிற தொடர்பு ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். அவங்கள மாதிரியான மக்களை தான் நம்ம கிங்குன்னு சொல்லுவோம், அதாவது நேஷனல் அண்டர். ஆனா சங்ஜின்வோ அவனுக்கு எந்த ஒரு தொடர்புல இருந்துமே பவர் கிடைக்கல. அந்த பவர் அவனுக்குள்ளேயே தான் இருக்கு. அவனுக்குள்ள இருக்க அந்த டார்க்னஸ், அந்த கண்கள், அந்த இருளான கண்கள் என்ன பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு நடுங்கிட்டே சொல்லுவாங்க. அப்போ அந்த கில்டோட மாஸ்டர் டார்க்னஸா? அப்போ நான் சன்ஜின்வோ ஈவிலா? இல்ல நான் சொல்ல வருது என்னன்னா அவனோட பவர் வேற எங்க இருந்துமே வரல, அவனுக்குள்ளே தான் இருக்கு. அவனோட பவருக்கு எந்த ஒரு எல்லையுமே கிடையாது அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க பக்கத்துல இருக்கிறவன் அப்ப நான் சன்ஜின்வுக்கு எல்லையே இல்லாத பவர் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவங்க சஞ்சினுவை பார்த்த பதட்டத்துல இருந்து வெளியே வராம ஒரே படப்படப்பாவே இருப்பாங்க. அது தெரிஞ்ச அந்த கில்டு மாஸ்டர் பரவாயில்ல லேடிஸ் செல்லர் ரொம்ப நன்றி நீங்க போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருவான். நம்ம ஹீரோவை யாரெல்லாம் ராக்கி பாய் நினைக்கிறீங்களோ கீழே ஃபயர் எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அந்த கில்டு மாஸ்டர் கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு வாங்க என் கூட அப்படின்னு கூப்பிட்டு போவான். எங்க சார் அப்படின்னு கேட்க வாங்க நம்ம B24 ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னு சொல்ல சரிங்க சார் வரேன் சார்னு கூட போவாங்க. அப்புறம் அடுத்து அவங்க 2 பேர் லிஃப்ட்ல பேசிக்கிட்டே போவாங்க. இந்த கில்டு மாஸ்டர் சொல்லுவான் செல்னரோட பவரை யூஸ் பண்ணி ஜின்வுவை வழிக்கு கொண்டு வர முடியலனா வேற ஒரு வழி மூலமா தான் ஜின்வுவை கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படி பேசிக்கிட்டே இன்னொரு கேள்வி கேட்பான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ட்ராங் கேட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அந்த அசிஸ்டன்ட் சார் அது எப்படி சார் மறக்க முடியும்? வெஸ்டர்ன் அமெரிக்காவை மொத்தமாவே அது காலி பண்ணிச்சு. நம்ம உலகத்தில் உள்ள பெஸ்ட் கண்டர் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி கொண்டு போய் சண்டை போட்டப்போ கூட மிச்சம் 5 பேர் தானே சார் மிஞ்சினாங்க. அந்த 5 பேர் தான் சார் இப்போ நேஷனல் ஹண்டராகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்து அந்த காமிஸ் டிராகனை காட்டுவாங்க பாருங்க, பங்கமா இருக்கும் இந்த பேனலே. எவராலும் அணைக்க முடியாத நெருப்பு டிராகன் அப்படின்னு அந்த டிராகனை காட்டுவாங்க பாருங்க. இந்த சிங்கிள் பீஸ்ட் எண்ணற்ற டாப் கிளாஸ் கண்டர் எல்லாத்தையும் அசால்ட்டா கொண்டு குடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேர் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரூம் கிட்ட போய் நின்றுட்டு அந்த கில்டு மாஸ்டர் சொல்லுவான் அந்த கோலை நடுங்க வைக்கிற மிருகம் கடைசியா போகும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டை விட்டுட்டு போச்சுன்னு சொன்னா நீ நம்பிவா? சார் சும்மா சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவான். நான் உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணுவான் பாருங்க. உள்ள பார்த்தா ஒரு ரூயின் ஸ்டோன் இருக்கும். அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர் இங்க பார் இதுதான் காமிஸ் டிராகனோட ரூயின் ஸ்டோன். இது ரைடு முடிஞ்சு 8 வருஷமா இங்கே தான் இருக்கு. இதை சொந்தமாக்கி கொள்ற அளவுக்கு எந்த மிஷனுக்கும் அவ்வளோ பவர் இல்லை. இது இதோட ஓனருக்காக பல வருஷம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஒன்ஸ் அகைன் இந்த காமிஸ் டிராகன் நம்மளுக்கு மதிப்பு மிக்க ஒரு பரிசு தரப்போகுது அப்படின்றப்போ அந்த காமிஸ் டிராகனை ஸ்கல்ல காட்டுவானுங்க. என்னடா ஜுராசிக் பார்க் மாதிரி எலும்பு கூட எல்லாம் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கும் அதோட ஸ்கல்லு. அப்படி அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கண்ணாடியை பார்த்துட்டு தனியா பேசிட்டு இருக்காரு. நான் ரீஅவேக்கனிங் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வளர்ந்துருக்கேன். சேப்பும் மாறி இருக்கு ஆனா அழகாயிட்டனா இல்லையே, கொஞ்சம் சுமாரா இருக்க மாதிரி தான் இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த சிஸ்டம் தான் காரணம். என்னோட டேமேஜ் எல்லாம் சரிப்படுத்தி அது என்ன அழகாக்குது போல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு அடுத்து தங்கச்சி கிட்ட போவான். தங்கச்சி தங்கச்சியோ என்னடா நான் அண்ணன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னே உன் மூஞ்சி உன் பேக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பேக் மாதிரி இருக்கா நீ உன்ட்ட கேட்டதுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும் இப்படியா போய் சொல்லுவேன் அப்படின்னு தலையை பிடிச்சி ஆட்ட அவ மிதிப்பா. நம்ம ஹீரோவோ நான் எஸ்ட்ராங் அண்டர் நீ என்ன மீச்சினா உன் கால் தான் உடையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல நானும் தான் எங்க ஸ்கூல்ல டாப் கிளாஸ் எது அந்த பிட் அடிச்சு எழுதுவீங்களே அந்த எக்ஸாமா அப்படின்னு நம்ம ஹீரோ தங்கச்சி கூட விளாண்டுட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ தங்கச்சி கூட ஜாலியாக விளாண்டுட்டு அடுத்து சொல்லுவான் நான் ஒரு கில்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னா இனிமேல் எல்லாரும் ஒன்றும் பாசன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சொல்லி தானே ஆகணும். நான் என்னோட கில்டுக்கு சோலோ பிளேயர் கில்டுன்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன். என்னது சோலோ பிளேயர் கில்டா? உன் கில்டுக்கு இந்த மாதிரி தான் பேர் வைப்பியா?
அப்படின்னு சொல்ல ஏன் நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே தங்கச்சி இதெல்லாம் என்னடா பேரு உன்னோட பவரே சேடஸ் எல்லாத்தையும் சமன் பண்றதுதான் டெக்னிக்கலி நீ சோலவே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவே கலாய்ச்சி விட்டுருவாச்சுன்னா இந்த கதையிலேயே நம்ம ஹீரோவை கலாய்க்கிற ஒரே ஆளு நம்ம ஹீரோவோட தங்கச்சி மட்டும்தான். இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றவங்களாம் கீழே ஸ்மைலி எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஓ அப்போ இந்த பேர் நல்லா இல்லையா அப்போ நான் வேற என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்க ஹீரோட தங்கச்சியோ நான் ஒரு பேர் சொல்றேன் ஆஜின் கில்டுன்னு பேர் வை என் பேர் ஜின்னா அப்படியே திருப்பி போட்டா ஆஜின் இது எப்படி இருக்குன்ற மாதிரி சீனா தானா நாட் ஒன்றுன்ற மாதிரி ஒரு பேரை சொல்லுவாங்க ஆஜின் கில்டுன்னு. நம்ம ஹீரோவோ சரி பரவாயில்லையே இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அடுத்து நம்ம ஹீரோனி வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி பெட்டில் படுத்துட்டு புலம்புவாங்க அச்சோ நான் வந்துட்டு ரொம்ப வலிஞ்சிட்டனும் அவன் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பான் ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு பரவாயில்ல அவன் என் உயிரையே காப்பாத்திருக்கான் இருந்தாலும் நான் ரொம்ப வலிஞ்சிட்டனும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தூங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனி கனவுல இருக்க மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஹீரோனி கையை ஏதோ ஒன்று வந்து பிடிக்கும் பாருங்க அப்படியே பிடிச்சி மேலே இழுத்து பார்த்தா அந்த இறந்து போன எஸ்ரா ஹீலரு அவன் சொல்லுவான் பாருங்க சங்ஜின் பூவை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு அவனோட பவரே அவனுக்கு ஆபத்து அதுக்கிட்ட இருந்து அவன் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோயின் தூக்கத்துல முடிச்சிருவாங்க. சவுத் கொரியாவில் இருக்க நைட் கில்ட காட்டுறாங்க. அங்க இருக்க அசிஸ்டன்ட் அந்த கில்ட் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான் சார் ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆயிருக்கான் பவர்ஃபுல்லான கேட்டு மெஷர் பண்ணி பார்த்ததுல அப்படி இருக்குன்னு சொல்ல அது என்ன எஸ்ராங்க அப்படின்னு கில்ட் மாஸ்டர் கேட்க சார் அது எஸ்ராங்க கிடையாது சார் ஏறாங்க கேட்டு தான் இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல போச்சுடா நம்ம தலையை போட்டு உருட்டு போறாங்கன்னு கடுப்புல இருக்க சார் அப்ப நம்ம வேற யாராச்சும் இந்த கேட்டை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்ல என்ன விளாண்டு இருக்கியா நான் சொம்பையா நம்ம டென்ஷன் ஆக சார் டென்ஷன் ஆகாதீங்க சார் நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்க நம்மளுக்கு ஒரு எஸ்ராங்க கண்டு தேவை நம்ம பேசிட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து பின்னாடி ஹீலர் பொண்ணு ஒருத்தர் வந்து நின்று நம்மளுக்கு ஒரு எஸ்ராங்க இருந்தா போதும் சார் நம்ம அந்த ரைட்டுக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அது யாருன்னு அவனுக்கு கேட்டேன் அது உங்களுக்கே தெரியும் சார் அப்படின்னு சொல்லுவான். யாரு சஞ்சினு தானே அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ இந்த பக்கம் காட்டுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஊக்கிட்ட பேசிட்டு இருப்பான். நம்ம கில்டோட பேரு ஆஞ்சின் கில்ட் இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அண்ணே சூப்பரா இருக்குண்ணே பேர் முடிவாச்சு அப்புறம் என்ன மூணாவது ஹண்டரு நம்ம சாகியா தானே அப்படின்னு கேட்க இல்லடா அவ செட் ஆக மாட்டா எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு ஹண்டர் லைசன்ஸ் நம்ம கில்டோட வேலையில தலையிடாம இருக்கணும் அப்படியே நம்பிக்கையான ஆளாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இவருக்கு கேட்கற மாதிரியான ஆள் எங்க இருப்பான் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா நைட் கில்ட்ல வந்து பல்லகாடி நின்று இருப்பானுங்க. சார் நான் தான் பார்க்கு நம்ம இந்த கில்டோட மாஸ்டர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க எதுக்கு வந்திருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்க அவனுக்கு லேப்டாப்பை திறந்து காட்டுவானுங்க. அங்க ஒரு பெரிய கேட் இருக்கும். இது என்ன எஸ்ராங்க கேட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா இல்ல சார் இது ஏறாங்க கேட்டு தான் இருந்தாலும் எங்களுக்கு எஸ்ராங்க கண்டு தேவைப்படுறாரு இல்லைன்னா எங்களுக்கு உள்ள விட மாட்டாங்க நீங்க ஒன்று சும்மா வரவேண்டாம் சார் நான் உங்களுக்கு பே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்க அந்த பொண்ணும் நம்ம ஆட்டோகிராஃப் கேட்டா தரவர மாட்டாரான்னு யோசிச்சுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ எத்தனை பேர் தான் லவ் பண்ணுவாங்களோ இந்த கில்டு மாஸ்டர் சார் நான் எஸ்ரா கண்ட்ராக்ட்லாம் 10% கொடுப்போம் உங்களுக்கு 20% லாபம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல 20%ஆ 50-50 அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே என்ன 50-50யா ஆமா நான் பொண்ணு தனியால் கிடையாதுப்பா நான் ஒரு கில்டு அப்படின்னு சொல்ல சார் 60-40 ஓகே சார் இங்கே பாரு பேரெல்லாம் பேசாத அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் நான் ஒத்துக்கிறேன்ட்டு அவன் ஒத்துக்கிட்டு போயிடுவான். அடுத்த நாள் அந்த டஞ்சன் வாசல் முன்னாடி எல்லா ஹண்டரும் ரெடியாக நின்று இருப்பாங்க. நம்ம ஹீரோக்காக தான் ரெடியாக நின்றுட்டு இருக்க ஐயோ அவர் ஒன்று வந்துருவாரா இன்னும் 5 நிமிஷத்துல வரணுமே அப்படின்னு பார்த்துட்டே இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ வீட்டில இருந்து ஷாடோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அதுக்குள்ள 3 ஸ்டூடெண்ட் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு பேசிக்கிட்டே ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள போவானுங்க. அங்கே பார்த்தா ஒரு டஞ்சன் கேட் ஓப்பன் ஆயிருக்கும். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கிட்ட போய் நிற்பான். மற்ற 2 பேர் டேய் கிட்ட போய் நிற்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டேய் பயப்படாதீங்கடா அதெல்லாம் வெளியே வராது எல்லாம் உள்ள போய் தான் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுப்பான். டக்குன்னு ஒரு கையை வெளியே வந்து அவன் மண்டையை பிடிக்கும் பாருங்க. எல்லாரும் மிரண்டு போயிடுவானுங்க அவனுங்க 2 பேரும். இவன் கம்ஃபர்ட்டுக்கிடும் அப்படின்னு பயந்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே அவன் தலை நசுங்கி ரத்தம் தெறிக்க உள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வெளியே வரும் பாருங்க. அந்த ஹைகார்க் மான்ஸ்டர் எல்லாம் டஞ்சனை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த 3 ஸ்டூடெண்ட்டையும் போட்டு தள்ளிடுதுங்க. அதுல வந்து ஹைகார்க் சொல்லுது இந்த வேட்டைக்காரனுக்கு ரத்தம் ரொம்பவே பிடிக்கும் நான் இன்னும் நிறைய வேட்டையாட போறேன் மேல இன்னும் சத்தம் நிறைய கேக்குது நான் வேட்டைய ஆரம்பிக்கிறேன்டா. மேல பார்த்தா ஸ்கூல் பசங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட கடலை போட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த ஐயாருக்கு வரும் பாருங்க அப்படி ஒரே அடி. இந்த பக்கம் நம்ம ஹீரோ டஞ்சன் கேட்டு முன்னாடி வந்து ரெடியா நிக்க அங்க 13 ஏறாங்கன்று 20 பீராங்கன்று எல்லாம் ரெடியா இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா சார் ஜெயிச்சு அடிச்சாலும் சண்டை சூப்பரா வந்து சார் ஒரு ஆட்டோகிராஃப் சார் ஒரு செல்ஃபி சார் சுத்தி வளர்த்துருவாங்க. அந்த ஏறாங்க ஹீலர் பொண்ணு தான் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா அந்த பக்கம் போங்கப்பான்னு விரட்டி விட இங்க கில்டு மாஸ்டர் வந்து சார் வாங்க வந்துட்டீங்களா நம்ம கேட்டுக்குள்ள போய் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டு போவான். இங்க அண்டர் அசோசியேஷன் பில்டிங்க காட்டுறாங்க. அங்க கஸ்டமர் கேர்ல ஒரு பொண்ணு ஹலோ சொல்லுங்க அப்படிங்க காப்பாத்துங்க மாஸ்டர் எல்லாம் வந்து எல்லா பசங்களையும் கொள்ளுது அப்படின்னு அழுத்து சொல்ல பயப்படாதீங்க நான் அண்டர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க நான் பாத்ரூம்ல இருக்கிறேன் காப்பாத்துக்க அப்படின்னு சொல்ல சரி அந்த மாஸ்டர் எல்லாம் பார்க்க எப்படி இருந்தது அது பார்க்க பச்சை கலர்ல இருந்தது. பச்சை கலர்லையா அப்ப ஆர்ட்ஸ் நீ அங்க இருக்காது அதாவது ஸ்மெல் பண்ண முடியும். அந்த பொண்ணு அந்த ஆர்ட்ஸ் கொண்டுருது அவ மிரண்டு போய் நிப்பா அப்படியே அப்படின்னு. இந்த பக்கம் ஸ்கூல்ல நிறைய பசங்க தப்பிச்சு வெளியே ஓடிட்டு இருப்பாங்க. சில பேர் உள்ள மாட்டிக்குவாங்க. ஸ்கூல் ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கும். அந்த ஹை ஆர்ட்ஸோ நம்ம கடைசி கட்ட வேட்டை இறங்கல் எல்லாம் மிச்சம் மேல இருக்குது நான் வழியை அடைச்சிட்டேன் நான் வேட்டைய ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க மேல எல்லாம் சேர வச்சு அடைச்சி கதவை அடைச்சி வச்சிருப்பானுங்க. அது கதவை ஒட்டச்சிட்டு சேரெல்லாம் பறக்கும் பாருங்க. ஒருத்தன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். அப்படின்னு முதுகுலயே போடவை அடிச்சு போட்டு தள்ளிடும். அடுத்து அந்த ஆர்க்கு அது பாசு கிட்ட சொல்லும் பாருங்க
பாஸ் இங்க ஒரு பொண்ணு மேஜிக் பவரோட இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப நான் அவளை முதல்ல கொல்லுங்கடா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி. இவன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாளா? போச்சு அவளோ. அண்ணா எங்கடா இருக்கு அப்படின்னு பயந்து நடிக்கிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம தங்கச்சியோட ஃப்ரெண்டு, நானும் ரியோ வைக்கணும் ஆயிருக்கேன், இருந்தாலும் நான் ஈரங்கன்றாச்சு. வேண்டாம் உன்னால முடியாது அப்படின்னு தங்கச்சி சொல்ல, அந்த ஆளுக்கு பேசிட்டு இருக்கோம். அவ சாதாரண பொண்ணு தானா? இல்லடா, அவட்ட மேஜிக் பவர் இருக்கு, சாவடி. அப்ப டக்குன்னு உள்ள இருந்து ஒரு ஹையர் ஷேடோ வந்து ஓங்கி ஒரு குத்து குத்த பில்டிங் உடச்சிட்டு பறந்து போயிட்டு இருக்கோம். இங்க இருக்க கிரீன் ஐயா இருக்கோ அதை பார்த்துட்டு என்னடா அதுன்னு பார்க்க 3 ஹையர் ஷேடோவும் அப்படி கெத்தா நம்ம ஹீரோ தங்கச்சி முன்னாடி நிற்கும். இந்த பக்கம் டஞ்சன் கேட்டுக்குள்ள காட்டுவாங்க. அந்த ஏராங்க அண்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க. அந்த கேட்டு கீப்பரை போட்டு சொன்னதுக்கு அப்புறம் செத்து போன மான்ஸ்டர் எல்லாம் எலும்பு கூடு மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு, நான் இங்கிருந்து உடனே போகணும், நீங்க இதை பாத்துக்கோங்க. சார் நீங்க போனீங்கன்னா நான் இப்படி பாத்துப்போம். நான் ஒரு நம்பிக்கையான பவர்ஃபுல்லான ஷேடோ உங்ககிட்ட விட்டு போறேன், அவன் பாத்துப்பான். பெரு வெளியே வாடா. மை கிங் சொல்லுங்க, மனுஷங்களை ப்ரொடெக்ட் பண்ணு. அப்போ மனுஷங்க இல்லாம நான் ஹியூமன்ஸ போட்டு தள்ளுடா. அப்ப அந்த ஏறாங்கன்ட்டு, மிஸ்டர் சங் இது ஜேஜ் அவசரம் தானே? ஓ சரி, அப்போ உனக்கு விளக்கம்னு அவசியம் இல்ல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது கேட்டுக்கிட்டு அந்த செத்த எலும்பு கூட மான்ஸ்டர்லாம் இருக்க நம்ம ஹீரோவோ வழிய விடுங்கடா அப்படின்னு ஓடி போயிட்டு இருப்பான். அதுங்கெல்லாம் முட்டி போட்டு அப்படி உட்காந்துருவோம். ஓ நான் நெக்ரோ மெடிசன்னால இதுங்க எல்லாம் எனக்கு அடிபடிந்து போல. கைசர் வெளியே வாடா அப்படி சொல்ல மாசா கைசர் வர, அது கைசர் மேல ஏறி நிட்டு வேகமா போ என் தங்கச்சி கிட்ட அப்படின்னு சொல்ல, கைசர் செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கும். இங்க ஸ்கூல்ல ஹையர் ஷேடோ எல்லாம் கிரீன் ஆர்க்க போட்டு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இருக்கும். அந்த பசங்களோ இதுங்க நம்மள காப்பாத்த தான் வந்திருக்கா அப்படி பேசிட்டு இருப்பானுங்க. ஹீரோவோட தங்கச்சியோ அண்ணன் வரானா அப்படின்னு கேட்க, அந்த ஹையர் ஷேடோவோ என் பின்னாடியே நில்லுங்க வருவாரு அப்படின்னு கையை காட்டும், ஜன்னல அப்படியே காட்டுவாங்க. அடுத்து அந்த கிரீன் ஆர்க்கு அதோட பாஸ் கிட்ட போயிட்டு, பாஸ் நம்ம கிரீன் ஆர்க்கெல்லாம் அந்த ரெட் கார் ஷேடோ அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த பாஸோ எத்தனை ஆர்க்குடா இருக்கு அப்படின்னு கேட்க, 3 இருக்குங்க. 3 இவ்வளவு பெரிய படைய சமாளிக்க வெறும் 3 பாவத்தை என் கையால அதுங்களை துண்டு துண்டா விட்டா வரண்டா அப்படின்னு அது எந்திரிச்சு நிக்கும் பாருங்க. அப்படியே கட் பண்ணி ஏறாங்க டஞ்சனுக்குள்ள காட்டுறாங்க. அங்க ஹீரோ விட்டு போன ஆன்டி ஷேடோஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். இவனுங்களா அதை பார்த்துட்டு, பாஸ் இதுங்க நம்மள ஒண்ணும் பண்ணிடாதுல அப்படின்னு கேட்க, பயப்படாதா இதெல்லாம் வெறும் சம்மன்ஸ் தான், நம்மளா ஹண்டர்ஸ், இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, வாங்க சண்டை போலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம பெரு டக்குன்னு அவன் முன்னாடி மாசா நிப்பான் பாருங்க. அதை பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துருவான். நம்ம பெருவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இவெல்லாம் மிரண்டு போயிடுவானுங்க. அங்க பார்த்தா ஒரு தலை இருக்கும். என்னடா அது இவ்வளவு ஐராங் மான்ஸ்டர்லாம் அசால்ட்டா கொள்ளுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்படியே திரும்ப ஸ்கூலுக்குள்ள காட்டுறாங்க. அந்த கிரீன் ஆர்க்கோட பாஸ் ஐஆர் ஷேடோவை போட்டு ஒரு வெட்டுவான். அது முட்டை மேல போட்டு நிக்கும். அதை பார்த்து அந்த கிரீன் ஆர்க் சோல்டர்ஸ் எல்லாம் அப்படி கத்திக்கிட்டு இருப்பானுங்க. இந்த கிரீன் ஆர்க் பாஸோ கத்தியை நீட்டிட்டு சொல்லுவான், என் உடம்புல உள்ள டேட்டுவை பாத்தியாடா, நான் எத்தனை பேரை கொல்றனோ அத்தனை டேட்டு வரும்டா, ஒன்னே கொன்னு என் டேட்டுவை சேர்த்துக்க போறேன், அது மூலமா என் பசங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போறாங்கடா அப்படியே சொல்லிட்டு வெட்டுவான் பாருங்க. அப்படியே பிளாக் பண்ணிடுவான். பரவாயில்லையே பிளாக் பண்ணிட்ட, ஆனா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி வெட்டுவான். அப்படி பாதியா வெட்டி திருப்பி ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இது மேஜிக் பீஸ்டா, இருந்தாலும் இது எத்தனை தடவை திரும்பி வந்தாலும் நான் 100 தடவை 1000 தடவை கொல்லுகிட்டே இருப்பேன். இருந்தாலும் என் மண்டைக்குள்ள அந்த சத்தம் கொல்லு கொல்லு மனுஷங்களை கொல்லு 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 மனுஷங்களை கொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை எப்படியாச்சும் நான் நிப்பாட்டணும். இந்த ஸ்டேட்டஸை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்ல, அந்த பொண்ணை தான் கொல்லணும். டேய் அந்த பொண்ணை போய் பிடிக்கடா அப்படியே அந்த கிரீனர் பாஸ் சொல்ல, அந்த கிரீனர் சோல்ஜர்ஸ் எல்லாம் டக்குன்னு போக அந்த 3 ஷேடோ சோல்ஜர்ஸ் எப்படியே தடுத்து நிப்பாட்டும். ஆனா எல்லாரும் ஒரே நேரத்துல வந்தா ஒண்ணுமே பண்ண முடியல. திடீர்னு அந்த கிரீனர் பாஸ் ஹீரோவோட தங்கச்சியோட தலையை புடிச்சு தூக்கும் பாருங்க. எனக்கு தெரியும் நீ தானே அந்த மேஜிக் பொண்ணு, உன்னை கொல்ல போறேன் சாவடி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்துல நம்ம ஹீரோ கைசல பறந்து வந்துட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சி அது கீழே விட்டுரும். இது பயங்கரமான ஆறாவா இருக்கு, இதோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம். நம்ம ஹீரோ மாசா ஜன்னல்லாம் உடைச்சிட்டு உள்ள வருவான் பாருங்க. உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோ தங்கச்சி தலையில கையை வச்சுட்டு, நீ பயப்படாத, நீ இப்ப சேஃபா தான் இருக்க அப்படின்னு ஆர்டர் சொல்லிட்டு இருப்பான். பேனல் பாத்தீங்கன்னா பின்னாடி கைசல் பிரம்மாண்டமா நிக்கும். நம்ம ஹீரோவோட ஆரா பயங்கரமா இருக்கும். செம்ம டென்ஷன்ல இருப்பான். நம்ம ஹீரோவோட ஆராவை பார்த்து பயந்து போய் அந்த கிரீன் ஆர்க்கோ பயந்து பேசும், நான் தான் குரோக்டாரோ இந்த ரெட் பிளேடோட பாஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ நீ பொத்திக்கிட்டு அங்கே இல்லைன்றா வரண்டா அவங்கிட்ட அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. செம்ம மாசா இருக்கும். நம்ம ஹீரோ இவ்வளோ டென்ஷன் ஆனதே இல்ல, வேற லெவலில் டென்ஷன் ஆயிட்டான், மண்டைக்கு ஏறிச்சு அவனுக்கு. அடுத்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அண்ணா அப்படின்னு அழுதுட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ ஒன்றும் இல்லை அதான் நான் வந்துட்டேன்ல, மன்னிச்சிரு நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களா சேஃபா இருக்கீங்களா, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என் தங்கச்சி ரொம்ப பயந்துருக்கா, இக்ரிஸ் வெளியே வா
அப்படின்னு இங்கிலீஷ் வெளியே வந்துருவான். நம்ம ஹீரோவோ இவங்களை பத்திரமா கீழே கொண்டு இறக்கு, என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா நிக்க அந்த 5000 சடம் நடிக்கிட்டு பார்க்கும். நீ உன்னோட சேடோ தானே அது எல்லாமே, நீ யாரு, நீ எப்படி எங்க பாச பேசுற அப்படின்னு எல்லா மாசம் கேட்கற மாதிரியே இதுவும் கேக்குது. நம்ம ஹீரோவோ முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். வெறியோட உச்சிக்கே போயிட்டான் நம்ம ஹீரோ. அப்படி நின்றுட்டு இருக்க அதுவோ இவன் பதில் சொல்ல மாட்டான். அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல போவானுங்க பாருங்க, பறந்து போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ அசால்ட்டா விரல புடிச்சு மடக்கி ஒட்டச்சி சுத்தி தரையில போட்டு மறுங்க பயந்துருவானுங்க எல்லாரும். அடுத்து 2 பேர் ஓடி வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ டாமினேட்டர் டச்சை யூஸ் பண்ணி 2 பேரும் ஒன்னா நசுக்கி கொண்டுருவான். அப்படி மாசம் ஒரு பேனல காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ பேடாசா நிற்பான். அடுத்து 8 பேர் 9 பேர் ஓடி வருவானுங்க. நம்ம ஹீரோ வெறியோட உச்சத்திலே இருப்பான். டேகரை கூட எடுக்க மாட்டாங்க. வெறும் கையிலே அவங்க எல்லாத்தையும் கிழிச்சு வயிறு கை காலு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு போவான் பாருங்க. எல்லாம் மாசா இருக்கும். இந்த சீனை பார்த்து மிரண்டா. நம்ம ஹீரோ இவ்வளவு பேடஸா இருப்பானா அப்படிலாம் நினைக்கிறவங்களா கீழே ஃபயர் எமர்ஜியை பறக்க விடுங்க. பாசோ என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த டாமினேட்டர் டச்சை யூஸ் பண்ணி அவன் தங்கச்சி எப்படி அவன் தூக்குனானோ அதே மாதிரி அவன் கழுத்தை பிடிச்சி செவுத்தோட வச்சு தூக்குவான் பாருங்க. தூக்கிட்டு இந்த பக்கம் பார்த்தா பசங்களாம் கொடூரமா செத்து கிடப்பானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேட்பான், ஏன்டா மனுஷங்களை ஏன் இந்த அளவுக்கு கொடூரமா கொள்றீங்க அப்படின்னு கேட்க, எங்க மண்டைக்குள்ள மனுஷங்களை கொல்லுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ அப்பனா என்ன பார்க்கும்போது உன் மண்டைக்குள்ள என்ன கேக்குது அப்படின்னு கேட்க, இல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவோ பதில சொல்றா, என்ன பார்க்கும்போது உன் மண்டைக்குள்ள என்ன கேக்குது அப்படின்னு கேட்க, என்ன மன்னிச்சிருங்க திரும்ப பதில் சொல்லாம அதே சொல்லிட்டு இருப்பானா நம்ம ஹீரோ. அப்பன்னா என்ன பார்க்கும்போது மனுஷங்க மாதிரி தெரியல, அதுதானே, எது எப்படியோ உனக்கு வழி இல்லாத சாவனா தரண்டா. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுவாங்க பாருங்க, பங்கமா இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணிட்டு இங்க ஏறாங்க டஞ்சனுக்குள்ள காட்டுறாங்க. அந்த எறும்பு அந்த ஜாம்பி எல்லாம் தின்னுட்டு இருக்கும். அந்த ஹீலரோ இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது, இதெல்லாம் சாப்பிடாத அப்படி தடுத்து நிப்பாட்டுவா. அந்த எறும்பு அதெல்லாம் கேட்காம அந்த பொண்ணை கிழிச்சு விட்டுரும். அந்த பொண்ணுக்கு ரத்தம் வந்துடும். உடனே நம்ம பெரு போயிட்டு ஹீலர் பொண்ணுக்கே ஹீல் பண்ணி விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய்கிட்டே இருப்பான். உள்ள போய் பார்த்தா அந்த பாஸ் நிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருக்க மாதிரி இறந்து போன படையெல்லாம் இதுகிட்ட இருக்கும். அதை பார்த்துட்டு இவனுங்க மறந்து போயிடுவானுங்க. இது எவ்வளவு பவர் தெரியுமா, இது அவ்வளவு பவர், ஐயோ இது பயங்கரமான ஆளு ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. அடுத்து நம்ம பெரும் மாசா நடந்து வந்துட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த பாஸ் மிரண்டுருவான். அந்த பாஸ் சொல்லும் பாருங்க, நீ சேடோ ஆர்மியா, மோனார்க்கோட சேடோ படை எங்களை எதுக்கு அட்டாக் பண்ண வருது அப்படின்னு கேட்க, நம்ம பெருவோ நாங்க மோனார்க்கால சூஸ் பண்ணப்பட்டவங்க, நீ சூஸ் பண்ண படல, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்ல, அவனும் இல்ல இது நடக்க வாய்ப்பே இல்ல, நான் மோனாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் இதை பத்தி அப்படின்னு சொல்ல, நம்ம பெருவோ சாக போற நீ ரொம்ப பேசுறிய அப்படின்னு பறந்து போய் அது வயிற்றுல கைய விட்டு அசால்ட்டா போட்டு தள்ளிடும். இவனுக்கு ஓவர் பில்டப் பண்ணதான் நம்ம வெறும் அசால்ட்டா போட்டு தள்ளிடும். வெறும் அந்த 7 மாசம் நெஞ்சாங்கூட்டுல இருக்க மஞ்சாசோரை எடுத்து வெளியே போட மத்த மாஸ்டர் எல்லாம் அப்படியே செத்து போயிடும். அந்த செத்து போனோன்னு நம்ம வெறும் இறங்கி நின்று ஆன்னு கத்திட்டு இருப்பான். அதை பார்த்தா கில்டு மாஸ்டரோ இது பவர்ஃபுல்னு தெரியும், ஆனா அது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா ஜின்வு இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள வரணும்னு அவசியமே இல்லையே. இத்தனைக்கு இது ஜின்வோட பாதி சம்மன்ஸ் கூட கிடையாது. இதுவே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா ஜின்வு எவ்வளவு பவரான ஆளா இருந்திருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட வந்து, சார் நம்ம வேணா ஜின்வு கூட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்க, ஜின்வு கூட இவ்வளவு பவர்ஃபுல்லான பீஸ்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நம்மளையாட சேர்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க, இந்த பக்கம் ஸ்கூலை காட்டுறாங்க. அங்க ஒரே மழை, ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து நின்றுச்சு. அங்க இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க. அங்க ஒரு அம்மா அவங்க இறந்து போன பையனை பார்த்துட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடமே ரொம்ப சோகமா இருக்கும். அடுத்த சீன்ல ஜின்வும் சேர்மன் கோவும் கார்ல ஒன்னா போயிட்டு இருப்பாங்க. அப்ப சேர்மன் கோ சொல்லுவாரு, 213 ஸ்டூடெண்ட்ல 10 ஸ்டூடெண்ட் தான் மிஞ்சினாங்க, இது ரொம்ப சோகமான நிகழ்வு, இது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படியா தடுத்து இருந்திருக்கணும் சே அப்படின்னு பேசிக்கிட்டே நம்ம ஜின்வுட்ட, கேட்டுகளும் வந்துகிட்டே இருக்கு, நம்ம ஹண்டர்ஸ் ரீயா வைக்கணும் ஆகிட்டே இருக்காங்க, இது பேலன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஜின்வுவோ, ஆமா நிறைய மாறிக்கிட்டு தான் இருக்கு, நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா அதை நேரா சொல்லுங்க அப்படின்னு ஜின்வு சொல்ல, சேர்மனுக்கோ ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துறாரு. ஐயா சாமி, கோவைஸ் எல்லாம் சொல்ற மாதிரி உன்னை ஜப்பான்ல இருந்து கூப்பிடுவாங்க, சைனால இருந்து கூப்பிடுவாங்க, அமெரிக்கால இருந்து கூப்பிடுவாங்க, அங்கெல்லாம் போயிடாதப்பா, நீ இருந்தாதான் இந்த நாட்டுக்கே சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவோ அப்பனா நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் செஞ்சாகணும், டஞ்சன் கேட்டுக்குள்ள மினிமமா இத்தனை பேர் தான் போகணுன்ற ரூல்ஸ் எனக்கு இருக்க கூடாது, நான் தனியா தான் போவேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு சேர்மன் கோ மிரண்டு போயிடுவான். ஆமா நீங்க தான் ஒன் மேன் ஆர்மியாச்சே, சரி இதை நீங்க ஏன்ட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான் சேர்மன் கோ. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் கில்டுக்கு புதுசா ஒரு ஆள் சேர்க்கணும்னு அவ கசினுக்கு போன் பண்ண, அவ மீடியால வேலை பாப்பா போல, பெரிய ஸ்டைலிஷ் தமிழ்ச்சின்ற மாதிரி சீனை போட்டு சுத்திட்டு இருக்கா. அவளை போன் பண்ணி நீங்க கில்டுக்கு சேர்ந்துக்க வரியான்னு கேட்க, அவ இங்க வந்து ஜின்னுவை பார்த்து ஜின்னு நீங்களா நீங்க ஃபேமஸ் ஆச்சேன்னு வலிஞ்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ இதுதான் மூணாவது ஆளா, சரி இவளுக்கு என்ன பவர் இருக்குன்னு கேட்க, இவளுக்கு ஏ ரேங்க் பவர் இருக்குன்னு சொல்ல, சரி உனக்கு இந்த கில்ட்ல சேர்ந்துக்க விருப்பமா அப்படின்னு கேட்க, சார் அதெல்லாம் விடுங்க நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு விட்டுறா. அடுத்த சீன்ல சேர்மன் கோ அவங்க அசோசியேஷன் மீட்டிங்ல அவரோட ஹெட் கிட்ட சின்மு சொன்னதை சொல்லிட்டு இருப்பாரு. அவர் தனியா தான் போவாரு, இந்த ரூல்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்க கூடாதுன்னு சொல்ல, அந்த ஹெட்டோ காட்டு கத்து கத்துறான், என்னையா விளையாண்டு இருக்கீங்களா, அவன பெரிய ஆளா, அவனுக்கு இந்த மாதிரி தான் முன்னுரிமை கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம சேர்மன் கோவா ஆமாங்க அவனுக்கு நான் முன்னுரிமை தான் கொடுப்பேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா, இந்த பக்கம் 20 ஏ ரேங்க் ஹண்டர், அந்த பக்கம் ஜின்வு டஞ்சன் கேட்டுக்குள்ள போகணும், நீங்க யார் கூட போவீங்க, 20 ஏ ரேங்க் ஹண்டர் கூட போவீங்களா இல்ல ஜின்வு கூட போவீங்களா அப்படின்னு கேட்க, அவன் முழிப்பான் பேக்கன்னு. இப்ப தெரியுதா யார் பவர்ஃபுல் எவ்வளவு பவர்ஃபுல்னு. அவ்வளவு பவரான ஹண்டர் கேட்கிற இந்த சின்ன விஷயத்து கூட நம்ம கொடுக்கலனா வேற ஒரு நாடு வந்து இதை விட பெரிய ஆஃபரா கொடுத்து கூட்டு போயிருவான். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, நம்ம நாடுல திடீர்னு ஒரு எஸ்ரா இங்க கேட் ஓபன் ஆனா ஜெயஜா நிலைமை ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும் உங்களால, அப்படி பேசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருவான். ஜின்வுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துருவானுங்க போல. அடுத்த சீன்ல சாகே செல்ல பார்த்துட்டு இருப்பா, அங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எடுத்து போட்டிருப்பாள் அந்த பொண்ணு, அதை பார்த்து சாகே சாக்காயி என்ன இவ்வளவு சூஸ் பண்ணிட்டாரா அப்ப நான் இல்லையா அப்படி சாக்காய் நிப்பா. அடுத்து ஜின்வும் டஞ்சன் கேட் முன்னாடி ரைடுக்கு வந்திருப்பானுங்க, பர்மிஷன் வாங்கிட்டாங்க போல, வந்து நிக்க சுத்தி பிரஸ் சுத்தி போட்டுருவானுங்க. சார் ஜின்வு சார் நீங்க ஃபர்ஸ்ட் ரைடு தானே உங்களுக்கு, ஏன் சார் ஆஞ்சின்னு பேர் வச்சிருக்கீங்க உங்களுக்கு சொல்லுங்க சார் சுத்தி வச்சிருவானுங்க. இந்த பக்கம் பார்த்தா சேர்மன் கோவோட அசிஸ்டன்ட் சீஃப் சவுல் வந்து நிக்க, நம்ம ஹீரோ அவன்கிட்ட போய் சார் என்ன சார் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகாம பார்த்து பண்ணீங்க, இங்க பார்த்தா இவ்வளவு கூட்டமா நிக்குதுன்னு கேட்க, அவனோ சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் லீக் ஆகாம பார்த்துப்பேன், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்காது, டஞ்சன் கேட்டு முன்னாடி ரைடு எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி அப்ப அந்த இன்ஸ்டாகிராம் போட்டோ தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ சேட சோல்ஜர்ஸ் எல்லாம் எழுப்புவான், சாதா சேட சோல்ஜர்ஸ் அவங்களே எந்திரிச்சு நிக்க, இவனை போய் செக் பண்ணுவான். செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் பீராங்க விட பயங்கர பவரா இருக்கும். என்னடா இதுங்களே இவ்வளவு பவரா இருக்கு, இதுவே போதுமே, அவனுங்க என்னமோ ஓவரா சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க, முன்னுரிமை எல்லாம் கொடுக்க கூடாது அது இதுன்னு லூசு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் நான் கொடுத்துட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவும் ஊனும் ஆன்னு பாப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த சீஃப் சவுல் ஏதோ ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டு நின்று இருப்பான். சேர்மன் கோதா நீங்க சேஃபா இருக்கீங்களா உள்ள போய் செக் பண்ண சொன்னாரு, நானும் உங்க கூட வருவேன், நான் காஸ்டியூம் போட்டு நின்று இருப்பான். நம்ம ஹீரோவோ ஹரிஸ்வர் நீங்க கண்டிப்பா உள்ள வரீங்களா அப்படின்னு கேட்க, அவன் ஏதோ பயந்துருவான், என்னடா நம்மள பயமுறுத்துறான் அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி டஞ்சனுக்குள்ள போனா ஏ ரேங்க் மாஸ்டர் ஸ்னேக் பாபுன்ற மாதிரி நின்று இருக்க, நம்ம ஹீரோவோ ரைஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம டேங்கு ஐயனு பெரு இவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க, பெருல மேல ஏறி வாயை கிழிச்சிட்டு இருப்பான், இவங்க சண்டை போடுறாங்களா விளையாடுறாங்களே தெரியல. அடுத்த சீன் தான் செம்ம சீன், டெட்புல் சொல்லுவான்ல இப்ப பாரு சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுப்பான்ற மாதிரி பெரு அப்படி பறந்து வந்து அது தலையை ஒத்த கையில பிச்சுட்டு அப்படி நிப்பா பாருங்க, சூப்பர்மேன் லேண்டிங் மாதிரி செம்மையா இருக்கு. அதை பாக்கிறதுக்கலாம் யாருக்கெல்லாம் பெரு ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்து சீஃப் சவுல் பயந்துருவான், என்னடா இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது, எல்லாம் செத்து போனாலும் திரும்ப வருதுன்னு மிரண்டுட்டு இருக்க. இங்க பார்த்தா இது யாரா புதுசா இருக்கணும் பார்த்தா இங்கிலீஷ் வருவான், அப்படி ஃபேம் செம்ம மாசா காட்டுவாங்க பாருங்க இங்கிலீஷ. சிங்க இறங்குன்னா காட்டுக்கு விருந்து இவ வேட்டைக்கு செதறனும் பயந்துன்ற மாதிரி கெத்தா நடந்து வந்துட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே அந்த டீமன் கிங் பாரான் சோட எடுத்து ஒரு சொல்லட்டுவான் பாருங்க, அந்த லைட்னிங் மின்னலு அந்த சீஃப் சவுல் கண்ணெல்லாம் தெரியும் வாடு பாத்துட்டு இருப்பான் சொல்லட்டு, அப்படியே அது பாம்போட நாக்கு மாதிரி போய் அங்க 5 மாஸ்டர் இருக்கும், 5 மாஸ்டர் ஒரே நேரத்துல பஸ்பம் ஆயிக்கிறோம் அந்த மின்னல் எல்லாம். அதை பார்த்து மிரண்டுருவாங்க, இது என்னடா லைட்னிங் பவரை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுது, இது ஏராங்கா இல்ல இது ஏராங்க விட அதிகம், ஏன்னா 5 ஏராங்க மாஸ்டர் ஒரே நேரத்துல கசக்கி போட்டுச்சே, இது கூட நான் சண்டை போட்டா எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். இங்க நம்ம இக்ரீஸ மாசா காட்டுவாங்க. யாரெல்லாம் இக்ரிஷோட பயங்கரமான ஃபேனோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. இப்படி அந்த பக்கம் எறும்புல அந்த செத்து போன மான்ஸ்டர் சாப்பிட போக நம்ம ஜின்னு ஓடி வந்து போ இதெல்லாம் ஏன் சாப்பிடுற, இதெல்லாம் வெளியே எவ்வளவு வேலை தெரியுமா, இங்க பார்த்தா மைனி டீம் அப்புறம் சண்டிங்களா சீக்கிரம் வேலையை பாருங்கடா, என்னடா வேலைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்புறம் சண்டிங்களா அப்படின்ட்டு கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இங்க சீஃப் சவுல் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு கிடப்பான், இவன் ஒரு ஆள் போதும் போல இருக்கே டஞ்சன் எல்லாம் முடிச்சு தள்ளுறதுக்கு, மைனிங் டீமுக்கு தனியா ஒரு ஆள் வச்சிருக்கான், அட்டாக் பண்றதுக்கு தனியா வச்சிருக்கான். இப்ப புரியுது சேர்மனுக்கோ எதுக்கு போய் பாரு மிரண்டு போயிரும் சொன்னாரு எதுக்கு சொன்னாரு இப்ப புரியுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு கிடப்பான். அடுத்து ஸ்னேக் பாபுக்கெல்லாம் ஸ்னேக் பாபு பாஸ் ஸ்னேக் பாபு கிட்ட போய் நிப்பாங்க பாருங்க, அவன் கையில 2 ஆக்வாமேன் வெப்பனை வச்சு நின்று இருப்பான். நம்ம ஹீரோவோ மைனிங் வேலையை பாக்குறவன் தவிர மத்தவன் எல்லாம் உள்ள போங்கடா கேன்சல் சம்மன் அப்படின்னு சொல்ல, அந்த சீஃப் சவுலோ ஏன் சார் எல்லாத்தையும் உள்ள அனுப்புறீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, ஏன் டேகர்லாம் கொஞ்சம் துரு பிடிச்சு போயிருக்கு அது கொஞ்சம் வேலை வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு மேல சரசரன்னு ஏறி அது மூஞ்ச 2 ஒரு வெட்டு சர்ட்டு நட்டு மேல பறந்து வந்து நிப்பான் பாருங்க. இந்த சீஃப் சவுலு வேற வேலையே இல்ல ஆடு வாய பொழுது பாத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவோ 100வது லெவல்ல இருந்து 101வது லெவலுக்கு போயிருவான். அதுல நிறைய
நிறைய டெவலப் ஆயிருக்கும். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெவலப், சேவ் ஷேடோ டெவலப், டொமைன் ஆஃப் மோனார்க் டெவலப், ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் டெவலப் மாதிரி டெவலப் நிறைய ஆயிருக்கும். ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் டெவலப் ஆனதுல அவனுக்கு 1 மணி நேரம் கம்மியா இருக்கும். முதல்ல எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா 3 மணி நேரம் ஆகும் திரும்ப யூஸ் பண்றதுக்கு. ஆனா இப்போ 2 மணி நேரத்துல திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்ப பரவாயில்ல நல்லா டெவலப் ஆயிருக்கு, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருப்பான். இந்த சாவலோ அந்த பாம்பு கிட்ட போயிட்டு இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மாஸ்டர் ஆச்சு, இது ஷீல்ட கூட உருவாக்குமே, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் இவன் என்ன அசால்ட்டா 2 டேகரை வச்சு வெட்டி போட்டான் அப்படின்னு ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு மறுபடியும் சாக்கா பார்ப்பான். நம்ம ஹீரோ எப்பவும் போல அப்படி சொல்லுவான் பாருங்க. இந்த ஸ்னேக் பாபு அப்படி சேடாவா இருந்துச்சு நிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது பரவாயில்ல, இது மேஜிக் பவர் ரொம்பவே நல்லா இருக்கு, இது டஸ்கோட ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கு. அதை தொட்டு பார்த்துட்டு ஜின்னு அதுக்கு ஒரு பேர் வைப்பான். உன் பேரு ஜிம்மா அப்படின்னு பேர் வைக்க ஊவோ பார்த்துட்டு பரவாயில்லையே நம்ம அண்ணன் மறுபடியும் ஒரு பவர்ஃபுல்லான சேடாவை சமன் பண்ணிட்டாரே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். எல்லாம் மேல இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். ஆனா இடிஞ்சு விழுந்து வாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்ல ஆமா சரி எல்லாம் வெளியே போலாம் வாங்கன்னு போக அப்படி வெளியே எல்லாம் பிரஸ் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போட்டோ எடுத்து ரெடியா இருக்க டஸ்க் அப்படி பெருசா ஆகி ஏதோ மூட்டை இழுத்துட்டு வர மாதிரி அந்த பாம்பை இழுத்துட்டு வருவான். எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்க டஸ்க்கு வெக்கமாயிரும். பல்ல கட்டிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பான். நம்ம ஜின்மு அவங்க 3 பேரும் அப்படியே வெளியே வர சாவுல ஏதோ பேரஞ்ச மாதிரி நின்று இருப்பான். நம்ம ஜின்மும் பேசிட்டு இருப்பாங்க. உள்ள போனப்ப கம்மியா தானே இருந்தாங்க, என்ன வெளியே வரும்போது இவ்வளவு ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இவன் சாவுல அப்படியே அதே மாதிரி தான் நின்று இருப்பான் பேரஞ்ச மாதிரி. அப்படியே அடுத்த சீன்ல சேர்மன் கோட்டை ரிப்போர்ட் பண்றதுக்கு சீஃப் சாவுல போய் நிப்பான். சேர்மன் கோ கேப்பாரு என்ன பாத்தீங்களா அப்படின்னு கேட்க சார் அது வெறும் ரைடு இல்ல சார், அது ஒரு பக்க படுகொலை, அவன் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருந்தான் சார் அப்படின்னு சொல்ல சேர்மன் கோவோ புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா உனக்கு இப்போ ரெஸ்ட் தேவைப்படுது போய் ரெஸ்ட் எடு. ஆமா சார் எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு அவன் போயிருவான். இங்க சேர்மன் கோவோ அப்படி தனியா பார்த்து பேசிட்டு இருப்பாரு. டஞ்சன் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, மோனா கிறிஸ்டல் எல்லாம் கரெக்டா வந்துருச்சு, ஒரே ஒருத்தன் இந்த டஞ்சன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம கொரியா வேற லெவல்ல போகுது. என் கண்ணு எப்படி போய் சொல்லும், அவனை நான் முதல்ல பார்த்தப்பயே தெரிஞ்சிச்சு அவன் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சேர்மன் கோ மனசுல சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஜப்பான் டோக்கியோல காட்டுறாங்க. அங்க ஒரு பெரிய கேட் ஓபன் ஆயிருக்கு. என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு எல்லா மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு பெருசுனா புர்ஜ் கலிஃபா விட 2 மடங்கு பெருசா இருக்கும். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க அதோட பிரம்மாண்டமான உருவத்தை காட்டுறாங்க. அப்படி இந்த பக்கம் ஜப்பான் அசோசியேஷன் பில்டிங் காட்டுறாங்க. அங்க 3 பேர் வேற கில்ல சேர்ந்து பேசிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான் போட்டரிஜி கில்ல எல்லாம் சோலி முடிஞ்சு இனிமே நம்ம தான் எல்லா கண்ட்ரோல் எடுத்து பெரிய ஆளா வரணும்னு பேசிட்டு இருக்க. அங்க ஜீஜாஸ்ல இருந்து தப்பிச்ச போலச்சன மிச்ச பேர் இருப்பாங்களே அவங்க 4 பேர் வந்துட்டு இருப்பானுங்க. அவங்கள பார்த்துட்டு வந்துட்டானுங்க பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போவானுங்க. அவங்களோ போட்டரிஜில இருந்தா இவங்க எல்லாம் எப்படி இருப்பானுங்க இப்ப எப்படி பேசுறாங்க பாருங்கன்னு முடிச்சிட்டு அப்படியே மீட்டிங் போவானுங்க. மீட்டிங் எல்லாம் பேசிட்டு அந்த பாஸ் பேசுவான் பாருங்க. டேய் என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்களா, அங்க இவ்வளவு பெரிய எஸ்ரா கேட் ஓபன் ஆயிருக்கு, இங்க நான் ஹேரையா புடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க சார் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எஸ்ரா கண்ட்ரோலா இல்ல சார், என்ன பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்னு கோட்டரிஜி பாஸ் சொல்ல அங்க இருக்க ஒரு வயசானாலோ அதான் நீங்க புடுங்கினதெல்லாம் அந்த ஜீஜாஸ்கான்லயே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒருத்தன் சார் நம்ம ஹெல்ப்புக்கு ஏன் தாமஸ் ஆண்ட்ரே கூப்பிட கூடாது, ஏய் என்ன விளையாடுறியா, நம்ம நாடே வித்தா கூட அவனுக்கு காசு கொடுக்க முடியாது, அவன் அவ்வளவு காசு கேட்பான் அப்படின்னு சொல்ல சரி இன்னொருத்தனும் வேற வழி இல்ல யூரியா தான் கூப்பிடணும், அவன் எஸ்ரா எங்க விட பவர்ஃபுல்லான ஆளு தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த காதுனா டெம்பிள் கோயில் எப்ப திறக்கும் நான் போறேன் ஆவலா இருக்கு எனக்கு அப்படி யோசிச்சுட்டு காரை பார்க் பண்ணிட்டு வரும்போது சாகே இருப்பா. சாகே நம்ம ஹீரோ பார்த்து பயந்து ஓட நம்ம ஹீரோ டக்குன்னு முன்னாடி போயிட்டு எங்க ஓடுற ஏன் ஓடுறேன் கேட்டு இருக்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க, நான் என் கனவுல எஸ்ரா ஹீரோ வந்தாரு, அவர் ஒரு உங்க பவரை பத்தி முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஏன் பவரை பத்தியா, சரி வாங்க ஆபீஸ்ல போய் பேசணும். ஆபீஸ்ல போய் பேசுவாங்க. அப்போ சொல்லுவா அவர் என் கனவு வந்து அவரோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, அவரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா என் மனசுக்கு அவர் சர்வ் பண்ணுன்னு என் மனசு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு அவரோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த பவர்கிட்ட அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், அவரோட ஒரிஜினல் ஆர்மி அவரோட ஒரிஜினல் ஷேடோ ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஏதோ டஞ்சன்ல இருக்க மாதிரி காட்டுவாங்க. அங்க இருந்து அப்படியே கட் பண்ணி இங்க வந்துருவாங்க. இந்த டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு, இந்த பவர் எங்க இருந்து வருது நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் இனிமே குடும்பத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷேடோ பவர் இன்னும் கொஞ்சம் கூட ஆயிருக்கும். எப்படின்னா அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து அவர் ஷேடோ கண் மூலமா இவரு பாப்பாரு, அப்படி கண்ணை மூடி பார்க்க நம்ம வெறும் டிவி பார்த்துட்டு இருக்கோம், அதை பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே அவங்க அம்மாவை பாப்பாரு, அப்படியே அந்த எஸ்ராங்கி அட்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி கடைசியா பார்த்தா சாகை குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படி முடிச்சிருவாரு. ஐயோ நான் அதை பார்த்துருக்கே கூடாதுப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு 2 பேரும் அந்த டஞ்சன் கேட்ட விட்டு வெளியே போயிருவாங்க. அந்த ஜப்பான் எஸ்ரா கண்டர் எல்லாம் போய் அந்த யூரி கிட்ட ஹெல்ப் கேட்பானுங்க. எங்க நாட்டுல எஸ்ரா கண்டர் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க, அந்த டஞ்சன் பிரேக் ஆயிடக்கூடாது, நீங்க அங்க மக்கள் எல்லாம் வெளியேற்றணும், நீங்க வந்து அந்த பிளாக் பண்ணி வச்சீங்கன்னா நாங்க மக்கள் எல்லாம் வெளியேற்றிருவோம், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவனும் கிறுக்கு பைய போல கிறுக்க மாதிரி பேசுவான். அவனும் இதெல்லாம் கேட்டுட்டு அட பாவத்தை ரொம்ப பாவமா இருக்கிற அவங்க எல்லாம் பார்த்தா நம்ம தான் நீ என்ன செய்ய ஒரு 3.6 பில்லியன் அதாவது டெய்லி ஒரு 10 மில்லியன் கொடு நான் வரேன் நம்ம தான் அப்படின்னு சொல்லுவான். என்ன விளையாடுறியா உனக்கு டெய்லி 10 மில்லியன் கொடுக்கணுமா அவனுக்கு டென்ஷனாக, ஏ நீ என்னதான் பேசினாலும் நான் அவளை கொடுத்தாதான் வருவேன், நீ என் காரையே புடிச்சு கெஞ்சினாலும் டெய்லி 10 மில்லியன், நான் என்ன தாமஸ் ஆண்ட்ரே மாதிரி ஒரு நாளைக்கு 10 ட்ரில்லியனா கேட்டேன், 10 மில்லியன் தானடா கேட்டேன், நம்ம தான் நீ கொடுத்தா நான் வரேன் இல்லன்னா அவ்வளவுதான் இல்லன்னா நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏய் நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்ல இருடா என் வித்தியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கையை நிட்டுவான். அவனால நகரவே முடியாது, அப்படியே சல மாதிரி நிப்பானுங்க, அப்படியே சுத்தி பிளாக் ஆயிரும்.
ஆயிரும். இப்ப தெரியுதா நம்ம தான் என் பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு வந்துருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஷோ மாட்டிட்டு அந்த காட்னா டெம்பிளுக்கு போக ரெடியா இருப்பான். அப்ப அவங்க அம்மா பின்னாடி வந்து, ஜின்வு நான் உன்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்ல, நீ பத்திரமா வந்துருவல்ல அப்படின்னு சொல்ல, அவன் ஹீரோவோ பயப்படாதீங்கம்மா நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பான் 11 செகண்ட் தான் இருக்கும் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அங்க போவான் பாருங்க. இந்த பக்கம் அந்த ஸ்கூலை காட்டுறாங்க. அதாங்க அந்த டஞ்சன் பிரேக் ஆகி மாஸ்டர் எல்லாம் வந்தது இல்ல, அதே ஸ்கூல்ல தான் இந்த கேட் ஓபன் ஆயிருக்குது. நம்ம ஜின்வுவோ டக்குன்னு அங்க வந்துருவான். அங்க அந்த கண்ணாடி போட்டா தான் நின்றுட்டு இருப்பான். நம்ம ஜின்வு வர யாரும் இங்க நீங்க வரக்கூடாது நிப்பாட்டும். அதே மாதிரி பார்த்தா நம்ம ஜின்வு, சார் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது ஓபன் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? இது ஓபன் ஆகி 3 நாள் ஆச்சு. என்ன 3 நாள் ஆச்சா? அப்போ 3 நாள் ஆச்சுன்னா எனக்கு இப்போ சொல்லிச்சு இது ஏதோ பெரிய பிரச்சனை, உள்ள யாரும் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஆமா சார் கொஞ்ச நேரத்துக்கு மேல தான் போயிருக்காங்க. ரைடர் டக்குன்னு கேன்சல் பண்ணும், அவங்க உயிரை காப்பாத்து, நான் உள்ள போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போவான். அங்க உள்ள இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்க மான்ஸ்டரை கொண்டுட்டு அந்த பெரிய கேட்டு திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருப்பாங்க. நம்ம ஹீரோ உள்ள பின்னாடி அவங்க பின்னாடி வந்துட்டு, அது ட்ராப், இது ரொம்ப ஆபத்தான இடம், நான் தான் எக்ஸ்ட்ரா பேக்கப்பா வந்திருக்கேன், நீங்க இங்க இருந்து வெளியே போங்க, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி போட்டு அந்த கேட்டை திறப்பான். அங்க இருந்து ஒரு அண்டரோ ஜின்வு கிட்ட, சார் இது எங்க டிராகன் கில்டு தான் வாங்கியிருக்காங்க, நாங்க தான் இங்க ரைடு போவோம், நீங்க எஸ்ரா இங்க அண்டர்னால நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நாங்க வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ ஓ சரி போங்க உங்க இஷ்டம், யாருக்கெல்லாம் போக விருப்பமோ நீங்களா போங்க, நான் தடுத்து நிறுத்தவே மாட்டேன்பா அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து ஒருத்தன் நான் போறேன் அப்படின்ட்டு போவான். உள்ள கால் எடுத்து வைப்பான் பாருங்க. கீ இல்லாம ஒருத்தன் வரான், பர்மிஷன் இல்லாம ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு அப்படியே அந்த வெப்பனை வீசும் பாருங்க. வீசி வரும்போது நம்ம ஹீரோ டக்குனு அவன் முதுல பிடிச்சி வெளியே வீசி எடுத்துருவான். அப்படியே அது துணிஞ்சு பார்க்கும் பாருங்க, மரண பங்கமா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, இதே மாதிரிதான் நிறைய மான்ஸ்டர்ஸ் உள்ள இருக்கும், உள்ள போறியா? ஒழுங்கா நான் சொல்றத கவனமா கேளுங்க, வெளியே போயிட்டு டபுள் டஞ்சன் மறுபடியும் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போவான் பாருங்க. அப்படி கதவு க்ளோஸ் ஆயிரும், எல்லா விளக்கும் அப்படி ப்ளூ கலர்ல விளக்கு எரியும். அப்படி நம்ம ஹீரோ நடந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான், இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு நான் திருப்பி வந்துட்டேன். ஆனா அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. இங்க இருக்க சிலைகள் எல்லாம் வெறும் சிலை இல்ல, அதுங்க உயிருங்க. அதுங்கள பப்பட்டு மாதிரி ஒரு மெஜிஷியன் தான் கண்ட்ரோல் பண்றான். இங்க மெஜிஷியன் பவர் இருக்க ஒரே ஆளு நீ தான். நீ பேச போறியா இல்ல பொத்திக்கிட்டு அப்படியே நிக்க போறியா அப்படின்னு கேட்க, அந்த போர்டை வச்சிட்டு இருக்க சிலை அப்படி கண்ணு வரும் பாருங்க, வாய் எல்லாம் வரும். ஒரு வழியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லும் பாருங்க, பங்கமா இருக்கும். ஜப்பான் ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. அந்த யூரியை கூட்டிட்டு வந்திருப்பானுங்க போல. ரெஸ்டாரண்ட் சுத்தி நின்று, சார் அந்த டஞ்சன் கட்டை எப்படி சார் பிளாக் பண்ண போறீங்க, சொல்லுங்க சார் எல்லாம் கேட்க, அவனும் நம்ம தான் நான் என்ன செய்ய போறேன்னா சுத்தி மானகிருஷ்ணல வண்டியில நிப்பாட்டி வச்சுட்டு அதுல இருந்து பவர் எடுத்து அப்படியே என் பவர் ஃபுல்லா யூஸ் பண்ணி அந்த கேட்டை பிளாக் பண்ணிடுவேன், நம்ம தான் என் பவர் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை டிவில சேர்மன் கோ பாத்துட்டு இருப்பாரு. இந்த காமெடி பேச எவன்டா கூட்டம் தான், இவனால முடியும் நினைக்கிறானா, அவன் சொதப்புனானா அவ்வளவுதான், பெரிய சம்பவம் நடக்க போது பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சேர்மனுக்கோ சொல்லிட்டு, சரி ஜின்வு என்ன பண்றா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட், சார் இந்த லிஸ்ட்ல இருக்கிற டஞ்சன் கேட்டுக்கெல்லாம் அவர் போயிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்ல, ஓ சரி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவாரு. அப்புறம் பார்த்தா சீஃப் சவுலுக்கு ஒரு போன் வரும், சார் டபுள் டஞ்சன் ஓபன் ஆயிடுச்சு சார். என்ன டபுள் டஞ்சன் ஓபன் ஆயிடுச்சு அப்படி சாக்காய் கேட்டுட்டு இருப்பாரு. அப்படியே டஞ்சன் கேட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த சிலைக்கு பின்னாடி 6 ரெக்க டக்குன்னு வந்து நிக்க பாருங்க. முன்னாடி இருக்க ரூல்ஸ் போடலாம் உடச்சு நொறுக்கி தள்ளிடும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்ன இதை அசால்ட்டா உடச்சு தள்ளிட்ட, அப்ப இதுல இருக்க ரூல்ஸுக்குலாம் எந்த அர்த்தமும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, அது இருக்கு ஆனா அது இதுக்கு மேல தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, நீ தான் என்ன இங்க கூப்பிட்டியா அப்படின்னு கேட்க, அதுவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவோ, அப்போ நீ மான்ஸ்டரா அப்படின்னு கேட்க, அது சொல்லும் பாருங்க, இது தப்பான கேள்வி, நீ கேட்க வேண்டியதெல்லாம் நான் யாருன்றது இல்ல நீ யாருன்றது அப்படின்னு சொல்லிட்டு கைய தட்டும் பாருங்க. அந்த சிலைக்கெல்லாம் உயிர் வந்துடும். அப்போ அது சொல்லும் பாருங்க, இதுதான் உன்னோட ஃபைனல் டெஸ்ட், நீ இதுல ஜெயிச்சு உயிரோடு இருந்தனா நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவோ அராய்ஸ் அப்படி சொல்லுவான். பார்த்தா இதுவும் வராது, நீ அந்த வேலைக்காரங்களெல்லாம் உபயோகப்படுத்த கூடாது, நான் பார்க்க வேண்டியது உன்னோட பவரை மட்டும்தான் அப்படின்னு சொல்லு பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி மிரண்டு போயிருவான். எதையுமே யூஸ் பண்ண முடியாது, ஷேடோஸ் அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எதையுமே யூஸ் பண்ண முடியாது, அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடும். அப்ப அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் பாருங்களேன். நம்ம ஹீரோவோ மிரண்டு போயிட்டு இப்ப என்ன பண்ணலாம், என்னோட இன்வெர்டர்ல இருந்து வெப்பனை மட்டும் தான் எடுக்க முடியுது, இது இப்படிதான் போக போதா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கும் போது அந்த சிலை கத்திய வீசும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே அதை பிடிச்சி கையில 2 துண்டா உடைச்சி மூஞ்சிலே வீசிடுவான். அது மூஞ்சில சொருவிட்டு நிக்க, அதை எடுக்க போகும்போது நம்ம ஹீரோ பறந்துட்டு போயிட்டு ஒரு மிதி மூஞ்சிலே இறங்கி செத்துரும். அடுத்து கோடாரை எடுத்துட்டு வெட்ட வர நம்ம ஹீரோ அந்த கோடாரை 2 துண்டா வெட்டிட்டு பறந்து போய் மேல உட்காந்து மண்டையிலே ஒரு வெட்டு. அதை வெட்டிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டாச்சு வில்லுல இருந்து ஒரு அம்ப வேகமா விடும் பாருங்க. நம்ம ஜின்வு அந்த வில்ல 2 துண்டா உடைச்சிட்டு
அப்படி வீசுவான் பாருங்க, அது மூஞ்சி அப்படி சதறிடும். அது அந்த ஸ்டாச்சு பார்த்துட்டு பரவாயில்லையே, ஒரு மனுஷனா இருந்துட்டு இவன்கிட்ட இவ்வளவு பவரா, அப்ப அது உண்மைதான், நீ ரொம்ப அருமையா சண்டை போடுறடா அப்படி அது சொல்லிட்டு இருக்க. நம்ம ஜின்னு டேகரை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பான், எல்லாம் சுத்தி வளைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஜின்னு திணறதை இப்பதான் காட்டுறாங்க. நம்ம ஜின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து இது பரவாயில்லையே, நல்லாதான் சண்டை போடுறான், இருந்தாலும் இது இதோட முடியாது, இப்போ வந்தா உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த கடவுள் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படி எந்திரிச்சு நின்னுட்டு நிக்கும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். அது சிலையோ கடவுளுக்கு அடிபணிகிற நேரம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த கீழே இருக்க ஸ்டாச்சு கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த டாமினேட்டர் டச்சை யூஸ் பண்ணி அதெல்லாம் நொறுக்கி தள்ளிட்டு இருக்கும்போது அந்த டாமினேட்டர் டச் அப்கிரேட் ஆயிரும், ஃபைனல் லெவல் அப்கிரேட் ஆயிரும். அதோட பேர் ரூலர் அத்தாரிட்டின்ற மாதிரி பேரை மாறிடும். அப்போ அந்த மேல இருக்க ஸ்டாச்சு ஃபயரை விடும் பாருங்க வேகமா. நம்ம ஹீரோவோ இது எம்எல பட்டா என்னால ஹீல் பண்ண முடியாது, நான் அதை வேகமா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட 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 படன்னு வேகமா அந்த சிலமலை ஏறி வேகமா போயிட்டு இருப்பான். அது மறுபடியும் நெருப்போட பார்க்கும் பாருங்க, நம்ம ஹீரோ டக்குன்னு ஷோல்டர்ல போய் நின்று இதோட பவர் என்னால உணர முடியுது, ஆனா நான் சண்டை போட என்னோட பவர் கூடிக்கிட்டே இருக்கு, 1000 கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மூஞ்சி ஃபுல்லா வெட்டுன்னு வெட்டுவான் பாருங்க டேகரை வச்சு. ஆனா அது மூஞ்சி ஸ்கிராட்ச் மட்டும் தான் விழும். என்ன அதெல்லாம் என்னால கொல்ல முடிஞ்சிச்சு, ஆனா இது இன்னும் சாகலையா, நான் அதோட ஸ்கிராட்ச் எல்லாம் கவனமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கைய முறுக்கிட்டு மூஞ்சிலே ஒரு குத்துவான் பாருங்க. அதை பார்த்தா இன்னொரு சிலையோ நான் உருவாக்குனத நீ இப்படிதான் ஹேண்டில் பண்றியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவோ லெவல் 103 பவர் இதுதான்டா அப்படி மூஞ்சில் இன்னொரு குத்துவான் பாருங்க. அது அப்படி படுத்து நாக் அவுட் ஆயிரும். மத்த ஸ்டாச்சுலாம் அடிக்க வர நம்ம ஹீரோ ரூலர் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி அப்படி எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிட்டு கீழே படுக்க போட்டு நடுசுல கெத்தா நடந்து போவான். அப்புறம் நம்ம ஹீரோவோ பாத்துட்டு இருப்பான், சண்டை மூலமா என்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டாச்சு சூப்பர் அப்படின்னு கை தட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ நீ உன்னோட சத்தியத்தை காப்பாத்துற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, இது இன்னும் முடியல, நான் தான் இன்னும் நின்னுட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல அந்த கீழே சிஸ்டம்ல பாப்ப பாக்கும் உங்களோட எமர்ஜென்சி குவெஸ்ட் ஹஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்டாச்சுவோ நான் தான் உன்னோட ஃபைனல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டம்ல வரும் பாருங்க, நீங்க இந்த எனிமியை கொல்லலனா உங்களோட ஹார்ட் 10 நிமிஷத்துல நின்றும் அப்படின்னு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி ஷாக் ஆயிருவான். அந்த ஹீரோ கேப்பான் பாருங்க அந்த சிலையை பார்த்து, ஏய் யாருடா நீ அப்படி கேட்டோம். அந்த சிலை நான் தான் சில்லி கொஸ்டின் சொன்னேன்ல, இருந்தாலும் நான் சொல்றேன், நான் தான் உன்னோட சிஸ்டத்தை உருவாக்கினேன் போதுமா, நான் தான் சிஸ்டம் கிரியேட்டர், இந்த பதில் உனக்கு திருப்தியா இருக்கா அப்படி சொல்லு பாருங்க. அப்படியே கட் பண்ணி இந்த கேட்டுக்கு வெளியே காட்டுறாங்க. இந்த சீஃப் சவுல் விஷயத்தை கேட்டுட்டு ரெடியா வந்துருவான், கூட எலைட் ஹண்டர்ஸ் கூட்டு வந்துருவான். இவங்களா எலைட் ஹண்டர்ஸ், இவங்களா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் அவங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கலாம் கிட்ட போவான். அப்படி மறந்து போய் நின்றுவான். அவனுக்கு பின்னாடி டெத் அப்படி கோடாரை கழுத்துல வச்சுட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பாருங்க. அப்படியே அந்த பியானோல பங்கமா இருக்கும். அவன் அப்படியே அதிர்ச்சியில நின்னுக்குவான். இல்ல நம்ம உள்ள போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒரு எஸ்ரா கண்டஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி இருக்கவன், சார் எஸ்ரா கண்டனா சாயும் சாகேவும் ஓகேவா சார், அவங்ககிட்ட வேணா ரிக்வெஸ்ட் பண்ணலாமா, ஆமா அவங்ககிட்ட தான் கெஞ்சி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கேட்பான் பாருங்க, சங்ஜின்வு நீ யாருடா அப்படின்னு கேட்பான் பாருங்க. வேற லெவல் இருக்கும். யாரா சங்ஜின்வு வேற லெவல் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ஃபயரை பறக்க விடுங்க. அப்படி உள்ள டஞ்சன் கேட்டுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க, அது ரெக்க எல்லாம் அப்படியே 6 கையா மாறிடும். நான் தாண்டா ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது 3 கையை வச்சு நம்ம சஞ்சினுவோ குத்தி பறந்துட்டே போய் படுக்க போட்டு பாருங்க. நம்ம சஞ்சினுவுக்கு வாயில இருந்து ரத்தமா வரும் அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அது அடுத்த குத்துக்கு வரும் பாருங்க, ஓங்கி குத்த நம்ம ஹீரோ அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவான். அதுவா பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட நீ பாராதான் இருக்கிற அப்படின்ட்டு மறுபடியும் குத்தும் பாருங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு தடுத்துட்டு அப்படின்னு ஓங்கி ஒரு குத்துவான். அது பறந்து போய் நின்றும். தூரமா போய் நின்றுட்டு சொல்லும் பாருங்க, மனுஷன்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல, எனக்கு ஈக்குவலா சண்டை போடுறானுங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ இது எதுக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா கூப்பிட்டுச்சு, இந்த லெவல்ல என்ன கொண்டுலாம் நினைச்சதா, அது நடக்கவே நடக்காது. ஆர்கிடெக்ட், நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. நீ உருவாக்குன இந்த சிஸ்டம் பவருக்கு எதுக்கு என்ன சூஸ் பண்ண, என்னோட உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, நீ என்ன கேள்வி கேட்கிற, என்ன கொன்னா அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அது விரட்டுக்கிட்டே வரும். நம்ம ஹீரோவோ இது பக்கத்துல நின்று சண்டை போட்டா வேலைக்கு ஆகாது, அப்படி தள்ளி போய் நின்றுட்டு ரூலர் அத்தாரிட்டி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதே பவர் அது யூஸ் பண்ணுது. நம்ம ஹீரோ இது வேலைக்கு ஆகலையா, வேற என்ன பண்றது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிலையோ நீ என்ன கொல்ல போறியா இல்லையா அப்படி யோசிச்சுக்கிட்டு அது 6 கையிலையும் ஒரு வெப்பன், ஒவ்வொரு வெப்பன் வரும் பாருங்க, அது 6 கையிலையும் பங்கமா நிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோவோ நீ இதெல்லாம் எப்படி பிளான் பண்ற, நீ உருவாக்குன பவர் எல்லாம் எப்படி எனக்கு கொடுத்த அப்படி கேட்க அந்த ஆர்கிடெக்டோ நான்
உனக்கு எந்த பவரையும் கொடுக்கல, நான் ஜஸ்ட் அந்த சிஸ்டத்தை மட்டும்தான் உருவாக்குனேன் அப்படி சொல்லிட்டு பறந்து வந்து சர்சர்சன்னு வெட்டு பாருங்க. அப்ப டக்குன்னு டார்க் ஆகி அதுக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் வரும். நம்ம ஹீரோக்கு எல்லாமே ஷார்ப்பா தெரியும். அதோட மூவ்மெண்ட், ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் அது அப்படி தெளிவா தெரியும். நம்ம ஹீரோவோ என்னால எல்லாத்தையும் உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அழகா டாச் பண்ணிட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான் பாருங்க. அது மிரண்டும், என்ன இவன் எப்படி இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் பறந்து வந்து டக்குன்னு 2 கையை டப்புன்னு வெட்டுவான் பாருங்க. இந்த ஆர்கிடெக்டும் மிரண்டும், இவன் சாதாரண மனுஷன் தானே, இவன் எப்படி இவ்வளவு வேகமா போறான் அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ தூரத்துல நின்று மாசா நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இப்ப தெரியுது இவன் எதுக்கு சூஸ் பண்ணாங்க, இவனுக்கு எதுக்கு இந்த பவர் கிடைச்சது இப்ப தெரியுது. இருந்தாலும் நீ சாதாரண மனுஷன் தான்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படி கத்திக்கிட்டு இருக்க ஸ்டாச்சு எல்லாத்தையும் எழுப்பிவிட நம்ம ஹீரோ கெத்தா போய் டாமினேட்டர் டச்சை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் படுக்க போட்டுருவான். அப்புறம் பறந்து போக அந்த பெரிய சிலை கையை வச்சு குத்த நம்ம ஹீரோ தள்ளி போயிடுவான். அப்புறம் பறந்து போய் அதை 2 கையை டப்புன்னு விட்டுவான் பாருங்க. அது வழியில அந்த ஆர்கிடெக்ட் துடிப்பான். அப்புறம் டக்குன்னு குறுக்க ஒரு சீல்டு வச்சு ஒரு பெரிய ஸ்டாச்சு வந்து நிக்க நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சு பார்ப்பான். பிளாஷ்பேக்ல அவன் காலை அதுதான் வெட்டி இருக்கும். நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பறந்து போய் அவன் கை முட்டை வச்சு அதை மண்டையில அடிச்சு உடச்சு சத்தர அடிச்சிருவான். அப்புறம் பறந்து போவான் பாருங்க. அப்படி போயிட்டு அந்த ஆர்கிடெக்ட வெட்டி படுக்க போட்டு அடி கழுத்துல கத்திய வச்சு நின்று இருப்பாங்க. அந்த ஆர்கிடெக்ட் நான் தோத்துட்டேன், இந்த டெஸ்ட் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்லு பாருங்க. அந்த ஆன்சர் உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ, என்ன எனக்குள்ள இருக்கா? ஆமா நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொன்ன ஸ்கிரீன் பாப்பப் ஆகும். The data stored in your memory will be retrieved. Will you accept அப்படின்னு கேட்க, என்ன டேட்டா என் மெமரிக்குள்ள இருக்கா, அக்செப்ட் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்படி அங்கிருந்து லைட் வெளிச்சம் வரும். நம்ம ஹீரோ அந்த உலகத்துல இருந்து வேற ஒரு உலகத்துல போவான் பாருங்க. வானமெல்லாம் பர்பிள் கலர்ல இருக்கும். கீழே பார்த்தா தானஸோட ஆர்மியை விட பயங்கர பெரிய ஆர்மி, மான்ஸ்டர் ஆர்மி கீழே நின்று இருக்கும். நம்ம ஹீரோ மேல ஏதோ வெள்ளை கலர் ஆவி மாதிரி நின்று பாத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அட்ட கடவுளே என்ன இவ்வளவு பேர் இருக்கானுங்க, இவ்வளவு மான்ஸ்டர்ஸா, என்ன இவனுக்கு எல்லாம் மேல பாத்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா மேல எல்லாம் நிறைய போர்ட்டலா இருக்கும். அதுல இருந்து திடீர்னு வெள்ளை கலர்ல ஏஞ்சல்ஸ் எல்லாம் வரிசை வர ஆரம்பிப்பாங்க பாருங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மான்ஸ்டர்ஸை ஈஸியா அடிச்சு நொறுக்கி போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க வரிசையா. அந்த பேனலு பயங்கரமா இருக்கும். அந்த ஒயிட் கலர் ஏஞ்சல்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பானுங்க மான்ஸ்டர் எல்லாத்தையும். ஆனா அவன் வர்ற வரைக்கும் தான். அப்போ வருவான் பாருங்க என்ட்ரி, பயங்கரமான என்ட்ரி. தோர் எப்படி வருவான் பாருங்க, அந்த மாதிரி பயங்கரமா ஒரு புகை மாதிரி வந்து நிக்கும். டக்குன்னு வந்து நின்னுட்டு அரைஸ் அப்படி சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, அப்பனா இவன் தான் சேட மோனா இருக்கா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சேடை ஃபுல்லா படரும் பாருங்க. ஃபுல்லா படர்ந்து இருக்கிற செத்து போன எல்லா மாஸ்டரையும் அப்படி எந்திரிச்சு நிக்கும் பாருங்க சேடவா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, இதெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவ்வளவு நம்பர்ஸ் ஒரே நேரத்துல எழுப்புதா அப்படின்னு பயங்கரமா பார்த்துட்டு இருப்பான். எல்லா எந்திரிச்ச சேடவும் அந்த ரூலர்ஸை போட்டு அந்த ஒயிட் கலர் ஏஞ்சல்ஸை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் திணறிட்டு இருப்பானுங்க. அப்புறம் அந்த ஒரிஜினல் சேடோ மோனருக்கு ஆஸ்மான் குதிரையில செம்ம மாசா உட்காந்துட்டு இருப்பான். அதுல இருந்து வேகமா ஓடி வந்து ரூலர்ஸ் அத்தாரிட்டியை போட்டு அடிச்சு கொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்ன ரூலர்ஸ் அத்தாரிட்டியா அப்படின்னு மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பான். அடுத்து அந்த சேடோ மோனார் குதிரையில வேகமா ஓடி வந்து அந்த ஒயிட் கலர் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வெட்டி வீசிட்டு இருப்பான். அப்புறம் கெத்தா நின்று பார்ப்பான் பாருங்க. பேக்ரவுண்ட்ல ஓடும், அவன் மாஸ்டர் மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அவனோட சேடோ ஆர்மியோட வெற்றியை. அப்படி நிப்பான் பாருங்க சேடோ மோனார்க்கு. அதுக்கப்புறம் இந்த டபுள் டென்ஷனை காட்டுறாங்க. அந்த சீஃப் சவுல் ஹண்டர் சாயும் சாகேவும் கூட நிறைய ஹண்டர்ஸையும் கூட்டு வந்திருப்பான். அவன் சாய், நீங்க உறுதியா தான் சொல்றீங்களா சஞ்சினு இதுக்குள்ள தான் போயிருக்காரா, இதோட பவர் ஜின்னுவோட பவரோட அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க எல்லாரும் உள்ள போவாங்க. அவன் சாய், என்னது அப்படி பார்த்துட்டு இருப்பான். என்ன இதெல்லாம் ஸ்டாச்சு உடஞ்சு போயிருக்கு, அப்ப உண்மையில இந்த ஸ்டாச்சு எல்லாம் இருந்ததா, ஐயோ அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த ஆர்கிடெக்டோ, என்ன இது மனுஷங்களா, நான் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது பின்னாடி இந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லுவானுங்க. அந்த மாஸ்டர்ஸ் பேசுச்சா, அது எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு, இது எப்படி மனுஷங்க பாஷை பேசுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆர்கிடெக்ட், ராஜா ஸ்லம்மர்ல இருக்காரு, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் பாருங்க. ராஜாவா அப்படின்னு நம்ம சஞ்சினுவை காட்டுவாங்க. அந்த பின்னாடி அன்று சஞ்சினு அங்க என்ன பண்றாரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆர்கிடெக்ட் வேகமா போய் அவனை வெட்டும் பாருங்க. சர்ச்சுன்னு வெட்டி 3 பேரை ஒரே இடத்துல வெட்டிட்டு அங்க போய் நிக்கும். சாகையோ அதை மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பா. அது சொல்லும் பாருங்க ஆர்கிடெக்ட், ஸ்ட்ராங்கான ஹியூமன்ஸ் தான் நீங்கெல்லாம் அப்படி சொல்லும் பாருங்க. மிரண்டு போய் பார்ப்பானுங்க எல்லாரும். அப்படி இந்த பக்கம் காட்டுறாங்க. சேடமோனாக்கு நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு 2 பெரிய போர்ட்டல், ஒன்னு ரெட் கலர் ஒன்னு ப்ளூ கலர்னு ஓப்பன் ஆகும் பாருங்க.
உள்ள இருந்து டீமன் கிங் பாரன் வருவான். அவனோட படம் எல்லாமே வரும். அதுல இந்த ஈசிலோட படம் ரேடிரு அவங்க படம் வந்துட்டு இருக்கும். அப்புறம் இன்னொரு போர்ட்டல் வந்து ஒரு ஓனாய் வெள்ள ஓனாய் வரும் பாருங்க, பெருசா கால் எடுத்து வச்சுட்டு டங் டங்குன்னு வரும் பாருங்க, அவ்வளோ பெருசா நிற்கும். அது பீஸ்ட் மோனார்க்குன்னு நினைக்கிறேன். இவங்க அப்படி நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நம்ம டீமன் கிங் பாரானை காட்டுறாங்க, அப்படியே அந்த பீஸ்ட் ஓனாயை காட்டுறாங்க, நம்மளோட சேன மோனார்க்க காட்டுறாங்க. அங்க அப்படியே கட் பண்ணி இங்க டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்தா அங்க அடிபட்டு படுத்து கிடக்கிறவனுக்கு ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சாயோ நீங்க அவனை ஹீல் பண்ணுங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க எல்லா ஸ்டாச்சுவும் எந்திரிச்சு நின்று கிட்ட வந்துகிட்டு இருக்கும். அந்த பெரிய ஸ்டாச்சு அப்படியே பார்க்கும் பாருங்க. அவன் ஆர்கிடெக்ட் சொல்லுவான், என்னோட கிங்கோட புது வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எழுப்புனே இந்த என்னோட பப்பர்ஸ நீங்க கொன்னு உயிரோட இருந்தீங்கன்னா நீங்களும் என்னோட கிங்கோட புது வருகையை பார்க்கலாம். ஆனா அதுக்கு நீங்க உயிரோடு இருக்கீங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது கண்ணுல இருந்து நெருப்பு விடும் பாருங்க. அவன் எல்லாரும் டார்ச் பண்ணுங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நெருப்பு விடுவான். அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த பக்கம் அந்த சின்ன ஸ்டாச்சு கிட்ட எல்லாம் மத்த காண்ட சண்டை போட்டு இருக்க. இங்க சாயோ அந்த சீஃப் சொல்லிட்ட, நாங்க பாத்துக்கிறோம், நீ டக்குன்னு போய் அந்த சிலையை போய் அடி அப்படின்னு சொல்ல அவன் ரெடி ஆகி ஓங்கி போய் குத்துவான். அது அப்படி சாதாரணமா பார்க்கும். என்னடா அது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்க அந்த சாய் நெருப்புட்டுமே அந்த சிலைக்கு ஒண்ணுமே ஆகாது. இவனும் இது என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, வேற வழியே இல்ல, ஜின்வு வந்தாதான் நம்மளை காப்பாற்ற முடியும் ஜின்வு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது நெருப்பு விடுவான் பாருங்க. ஜின்வு நேரா நெருப்பு விடுவான். அங்க ஆர்கிட்ட கடுப்பாயி என்னோட கிங்க எழுப்ப பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வருவான். அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் குறுக்க வந்து தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சீஃப் சவுலு, நாங்க இதை பாத்துக்கிறோம், நீ டக்குனு போய் ஜின்னுவை எழுப்பு அப்படி சாயை பார்த்து கத்த அவ ஓடி போயிட்டு இருப்பா ஜின்னு கிட்ட. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஜின்னு அந்த ஆவி மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த எல்லா மாஸ்டரும் அந்த ஷேடோஸை கொஞ்சம் கூட யோசிக்காம அட்டாக் பண்ணி அசால்ட்டா கொன்னுகிட்டே இருக்கும். அந்த முதல்ல எல்லாம் கடிச்சு அந்த ஷேடோவை கொன்னுகிட்டு இருக்க நம்ம ஜின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ இந்த ஷேடோ மோனார்க் மாஸ்டர் பக்கம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எல்லா பெரிய சண்டையா போய்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். அப்ப கடைசியில ஒரு வழியா ஷேடோ மோனார்க் டீமன் கிங் பாரானோட ஆர்மியெல்லாம் கொண்டுட்டு டீமன் கிங் பாரான அடிச்சு செவுத்துல சாச்சிட்டு கெத்தா நடந்து வந்துட்டு ஷேடோ மோனார்க் பேசாம இருங்க, இந்த சண்டை இதோட முடிச்சுக்கலாமா, நீ எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த டீமன் கிங் பாரான், நான் உன்னை முடிச்சு கட்டலான்னு பார்த்தேன்டா அப்படிங்க. எதுக்காக அதான் கேக்குறேன், எதுக்காக அப்படின்னு கேட்க அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப டக்குன்னு டீமன் கிங் பாரான கழுத்தை பிடிச்சி ஷேடோ மோனார்க் தூக்க அப்போ அந்த கண்ணை பாப்பான் பாருங்க. இந்த கண்ணு இவன் அப்படின்னு பார்த்தா அது டீமன் மோனார்க் தானே, இவன் எப்படி இங்க இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அப்படி கையெல்லாம் பார்ப்பான். அப்புறம் பார்த்தா அந்த ஷேடோ மோனார்க் பதிலா நம்ம ஹீரோ அங்க நிப்பான். நான் இப்படி இங்க வந்தேன், இது எப்படி நடந்தது, நான் நோட் பண்ணவே இல்லையே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜின்னுவோட நெஞ்சில ஏதோ வெளிச்சம் தெரியுது. என்னடா உள்ள போய் காட்டுறாங்க. அந்த பக்கம் மனுஷன் இதே இருக்கு, இந்த பக்கம் பிளாக் கலர்ல ஒரு ஹார்ட் இருக்கு. ஒயிட் கலர் ஏஞ்சல்லாம் அப்படி வரிசையா நிக்கும் பாருங்க. அந்த ஒயிட் கலர் ஏஞ்சல போக்கஸ காட்டிட்டு அப்படியே ஒரு ஸ்கிரீன் பாப்பாவும் பாருங்க. த ரீகால்டு டேட்டா ஹேஸ் ஃபினிஷ் அப்படின்னு காட்டும். அப்படி இங்க டஞ்சன் கேட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த ஆர்கிடெக்ட் அப்படி பெருசா நிப்பான். சாகே முன்னாடி நின்னுட்டு இருப்பா. அவன் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு உங்க கூட விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அவன் நின்று அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அப்போ அந்த ஆர்கிடெக்ட் சொல்லுவான் பாருங்க, நீ எனக்கு பயப்படாத மாதிரி நின்று இருக்கியா அப்படின்னு ஆர்கிடெக்ட் கேட்க சாகேவோ அந்த ஷார்ட் டான்ஸை பண்ணி அடிக்க போவா. அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு சாகே கையில ஒரு வெட்டு வெட்டிடுவான். டக்குன்னு அந்த சாய் உள்ள வந்து நெருப்பிடுவான். இவ்வளவுதானா உங்க பவர் எல்லாம், நீங்க எல்லாம் சாகதாண்டா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது சாயோ நீ சங்கிலிவை போய் எழுப்பு எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போவா. இங்க ஆர்கிடெக்ட் டக்குன்னு தடுத்து நிப்பாட்டிடுவான். அப்ப பார்த்தா நீ அவளுக்கு பின்னாடி ஒரு சேடா மாதிரி பவர் தெரியும். அது தெரிஞ்சோன்னா அந்த ஆர்கிடெக்ட், நீ யாரு, நீ என்னோட கிங்குக்கு யாரு, உன் பின்னாடி ஒரு சேடா தெரியுது அப்படின்னு கேட்க நான் சஞ்சினுவோட ஃப்ரெண்டு, அவனை காப்பாதான் இங்க வந்தோம் அப்படி சாக சொல்ல, அப்படியா நீ கிங்கோட ஃப்ரெண்டா, அப்படின்னா நீ என்னோட கிங்கோட வருகைக்கு சாட்சியாயிரு, ஆனா மத்தவங்களை எல்லாத்தையும் கொன்னு சாய்க்க போறேன் அப்படி சொல்லும் போது ஒரு வாய்ஸ் கேட்கும் பாருங்க, யார் யாரை கொல்ல போறா அப்படிங்கும் போது அந்த ஆர்கிடெக்ட் அப்படியே திரும்பி பார்ப்பான். நம்ம ஜின்னுவோ அப்படி மூஞ்சில குத்து குத்துவான் பாருங்க. எல்லாம் தவடெல்லாம் பேர்ந்துட்டு படுத்துருவான். நம்ம ஹீரோவோ நீ என் உடம்ப என்னடா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதிப்பான் பாருங்க. இவனுக்கு எல்லாம் பேனு பாப்பானுங்க. மிதிச்சு அவன் மேல நின்றுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ மாசா. அந்த பேனலே மாசா இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஆர்கிடெக்ட் மூஞ்சில காலை வச்சுட்டு கெத்தா மாசா ஸ்டைலா நிப்பான் பாருங்க, பேடாஸ் மாதிரி. யாரெல்லாம் ஜின்னுவா மாசு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. நம்ம ஹீரோ அந்த ஆர்கிடெக்ட் மூஞ்சில காலை வச்சு நின்றுட்டு இருக்க. அந்த ஆர்கிடெக்டோ நீ ராஜா இல்ல, ஆனா ராஜாவோட பவர் ஒன்ட்ட இருக்கு. அந்த பிளாக் ஹார்ட் வந்ததுக்கு அப்புறமும் நீ எப்படி உன்னோட சுய சிந்தனையோட இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோவோ என்னது
பிளாக் ஹார்ட்டா? ஓ, அதனாலதான் என்னோட மேஜிக் பவர் ரொம்ப அதிகமா இருக்கா அப்படின்ற ஒரு ஸ்கிரீன் பாக்கும் பாருங்க. அந்த ஸ்கிரீன்ல டைட்டில் டீமன் ஹண்டர் பிளாக் ஹார்ட் மானா பிளஸ் 1,00,000 அப்படின்ற மாதிரி 1,09,000 மானா வந்துரும் பாருங்க அவனுக்கு. அது செம்ம பவரா இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஆர்கிடெக்ட பார்த்தா அந்த ஆர்கிடெக்ட் வாய பொழப்பான். நம்ம ஹீரோ சொல்லுவான், இவன் மூஞ்சா பார்த்தாலே தெரியுது இந்த பவர் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான் இல்லையா. இருந்தாலும் அந்த டேட்டா ரீகால்ல நான் போய் பார்த்தப்போ எனக்கு எந்த கேள்விக்குமே பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆர்கிடெக்ட பார்த்துட்டு, ஏய் நீ என்ன சொன்ன? நீ என்ன பிளேயரா எடுக்க ஒத்துக்கிட்டியா? பிளேயர்னா என்ன? உன்னோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்க, இல்ல நீ நீ ஸ்டேடா மோனார்க், மற்ற மோனார்க்லாம் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அப்படியே அவன் ஹீரோவோட சைட்ல இருந்து போர்ட்டர்ல இருந்து எல்லா டேகரும் அப்படியே வெளியே வந்து அவனுக்கு நேரா நிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ மூஞ்சில காலை வச்சுட்டு பொத்திக்கிட்டு, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா அப்படின்னு சொல்ல, இல்ல இது இப்படி நடக்க கூடாது, இதனாலதான் உன்னை அவன் சூஸ் பண்ணானா அப்படிங்கும் போது மற்ற கண்டஸ்ட்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. என்ன இது, இந்த சிலை இன்னும் நவுந்து வந்துட்டே இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க. அந்த ஆர்கிடெக்ட் சொல்லுவான், நீ என்ன கொன்னா என்னோட பப்பர்ஸை யாராலும் நிறுத்த முடியாது, இப்ப சொல்லு என்ன கொல்ல போறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவோ, இப்படி பண்ணலாமா, முதல்ல உன்னை நான் கொன்னுடுறேன், அப்புறம் உன்னோட பப்பர்ஸ் எல்லாத்தையும் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆர்கிடெக்டோ, நீ சிஸ்டத்தோட கிரியேட்டரே கொன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டோம். நம்ம ஹீரோ, என்ன நடக்கும், நான் மறுபடியும் ரேங்க் போயிடுவேனா? அதெல்லாம் நான் முன்னாடியே யோசிச்சுட்டேன். சிஸ்டம் கிரியேட்டர் செத்தாலும் சிஸ்டம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அந்த சிஸ்டத்தை அழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்துக்குள்ள போக பார்ப்பான். அந்த சிஸ்டமும் அவனை உள்ள விடாது. த சிஸ்டம் கேஸ் பிளாக் த கிரியேட்டர் ஆக்சஸ் அப்படின்னு காட்டும் பாருங்க. அவன் மறந்து போய் நின்றுவான். எல்லாம் பிளாக் 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 அப்படின்னு காட்டிட்டு இருக்கோம். என்னால உள்ள போக முடியலையா அப்படின்னு ஆர்கிடெக்ட் பார்த்துட்டே இருக்க. நம்ம ஹீரோவோ, நான் தான் சொன்னேன்ல, அதை பத்தி நான் முன்னாடியே யோசிச்சிட்டேன். அந்த சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணுச்சு, அந்த சிஸ்டத்தையும் நான் யூஸ் பண்ணேன். இக்கட்டான சூழ்நிலை அந்த சிஸ்டம் தானாவே முடிவெடுத்துச்சு. இப்போ அந்த சிஸ்டத்தை நான் முழுசா முழுங்கிட்டேன்டா. இதுல இருந்து என்ன தெரியுது, உன்னோட சிஸ்டத்துல ஃபிளாஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆர்கிடெக்டோ, இல்ல நீ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ எல்லா டேகரையும் வச்சு துண்டா வெட்டி போட்டுருவான். அது 2 துண்டா பாதியா வெட்டி போட்டுருவான். நம்ம ஹீரோ மாசா நிப்பான் பாருங்க. அடுத்து அந்த ஆர்கிடெக்ட் சாவதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவான் பாருங்க, அந்த வானத்தை தாங்கி பிடிக்க சிவப்பு தூண்கள் தோன்றும் பொழுது அந்த தவிர்க்க முடியாத மரணம் உன்னை தேடி வரும் அப்படி சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ மாசா, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. கெத்தா இருக்கும் அப்படியே. அடுத்து இந்த கேட்டுக்கு வெளியே காட்டுறாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் அண்டர்ஸ் வெளியே வர்றதுக்காக. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் நொந்து நூடுல்ஸாய் அடிபட்டு வந்துட்டு இருக்கும்போது அதை இவங்க பார்த்து, என்னடா அது, சீரன் டஞ்சனுக்குள்ள போயிட்டு எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிபட்டு வராங்க, எஸ்ரா கண்டராலே முடியலையா, அப்படி என்ன நடந்ததுக்குள்ளன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. நம்ம சஞ்சிருவோம் மனசுல யோசிச்சுட்டே இருப்பான், அந்த ஆர்கிடெக்ட் செத்துட்டான், இருந்தாலும் என் மண்டைக்குள்ள நிறைய கேள்வி ஓடிட்டே இருக்கு, அதுக்கு எதுக்குமே இன்னும் பதில் கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த சீஃப் எவ்வளோ, நான் தான் இவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்தேன், இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே, இவங்களாம் டாப் ரேங்க் அண்டர்ஸ், 20 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சஞ்சினு கிட்ட சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் நீங்க எப்படி இங்கே வந்தீங்க சஞ்சினு அப்படின்னு கேட்க, அது என்ன இங்கே கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்ல, உங்க அதை எப்படி கூப்பிட்டுச்சு அப்படின்னு கேட்க, அது என் மண்டைக்குள்ள அது கேட்கும், எனக்கு மட்டும்தான் அது கேட்கும் அப்படின்னு சொல்ல, ஓ இவர் உண்மையதான் சொல்றாரோ, ஏன்னா இந்த அளவுக்கு சோகமான நிலைமையில யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சாகே நம்ம ஹீரோவை பார்த்து, ஜின்வு நீங்க ஆல்ரைட்டா, ஓகே தானே அப்படின்னு கேட்க, நான் ஓகே தான், மேபி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்ற போது கீழே மயங்கி விழுந்துருவான் நம்ம ஹீரோ. அப்படியே இந்த பக்கம் ஜப்பானை காட்டுறாங்க. அங்க லாரியா கொண்டு வந்து மானா கிறிஸ்டல ரோடு பூரா கொட்டுறானுங்க. அந்த யூரியோ, நம்ம தான் இந்த 2 லட்சம் டன் மோனாக்ஸ்ல வச்சு நான் அதை பிளாக் பண்றேன்டா, நம்ம தான், என் பவர் தான் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்க ஏதோ பவர் தெரியுதே, எவனோ ஒருத்தர் இருக்கான், டேய் யாரா இங்க இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அவன் கூட இருந்த அசிஸ்டண்டோ, யாரா அவன் லூசு மாதிரி கத்திட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அங்க பில்டிங் மேல நின்று பார்த்துட்டு இருப்பாரு. அதனாலதான் யாருன்னு கத்திட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோவோட அப்பாவோ, ஓ இவனால என்ன சென்ஸ் பண்ண முடியுதா, இவனை நான் சரியான லூசு பையன் நினைச்சேனே. அடுத்து நம்ம ஹீரோட அப்பாவோ அந்த பெரிய கேட்டை பார்த்துட்டு, இது ஃபைனலா நடக்க போகுது, இது பெரிய பேரழிவா இருக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த பக்கம் ஜப்பான் எஸ்ராங்கண்டெல்லாம் ரெடியா இருப்பானுங்க, எல்லாம் வெப்பன்ஸ்லாம் வச்சு ரெடியா இருக்க. இந்த பக்கம் இவன் யூரி அப்படி நம்ம தான், நான் தான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருவான். ஏய் என்னோட ஷோவை பார்க்க போறீங்கடா எல்லாரும், ஒத்தால நின்றுட்டு இந்த எஸ்ராங்கட்டையே தடுத்து நிப்பாட்ட போறேன், எல்லாரும் வேடிக்கை பார்க்க தானடா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானா. அவன் கூட இருக்கணும், இவன் என்ன குடிச்சிருக்கானா லூசு போய் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அவன் கேட்பான், ஏய் எத்தனை எஸ்ராங்கண்டரா இருக்கானுங்க அப்படின்னு கேட்க, 15 பேர் இருக்காங்க சார்
15 பேர் தான் இருக்காங்களா? கம்மியாக தான் இருக்கிறாங்க. சரி, வேற யாரில் அமெரிக்காலேருந்து அனுப்பலையா ஆள் யாரையும்? சார் அமெரிக்காலேருந்து வரல சார், இங்கிலாந்து அப்புறம் இந்தியாவிலேருந்து மட்டும் ஆள் வந்திருக்காங்க. சார் ஆள் ரொம்ப கம்மியாக இருக்காங்களாடா, இவங்ககிட்ட ஷோ காட்டணுமா? சரி பொறுத்திருந்து பாரு, நான் வேடிக்கை எப்படி காட்டுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு மயக்கத்திலிருந்து முழிச்சு எந்திரிச்சு நிற்பான். கரெக்டாக ஜின்னுக்கும் வந்து நிற்பான். அண்ணே எந்திரிச்சிங்களாண்ணே, என்னண்ணே இவ்வளோ நாள் யாராவது தூங்குவாங்களாண்ணே, நான் நீங்கள் செத்துட்டீங்கன்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க. ஆமாண்ணே நீங்கள் 3 நாளாக தூங்கிட்டு இருந்தீங்கண்ணே அப்படின்னு சொல்ல. என்ன நான் 3 நாளாக தூங்கிட்டு இருந்தேனா? என் மண்டைக்குள்ள அந்த காட்சி தான் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிட்டே இருக்கும்போது, இரு 3 நாள் தூங்கிட்டேனா? ஏன்னா என்னென்ன ஆச்சு? டேய் ஜப்பான்ல ஒரு எஸ்ரான் கேட்டு ஓப்பன் ஆச்சுலடா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க. அண்ணே அதுவானே அப்படின்னு சொல்ல வருவான் பாருங்க. அப்படி இந்த பக்கம் ஜப்பானை காட்டுவாங்க. அந்த கேட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய டைட்டன் மாதிரி ஜெயன்ஸ் அப்படி வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு இவனுங்க என்னடா இது இவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. அந்த யூரியோ, நான் தான், என் பவர் தான், நம்ம தான், நீ எப்படி வெளியே வருவ, நீ ஏறுறாங்கடா, நான் அவனை தடுத்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து பேரியரை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். என் பவர் தான் அப்படின்னு கெத்தா நின்று இருக்கும் போது அந்த அவ்வளோ பெரிய டைட்டனு பின்னாடி கை பெருசா ஒரு கை வரும் பாருங்க. அது தலையை பிடிச்சி தூக்கி வீசும். அவ்வளோ பெருசா இருப்பாங்க. அவன் எவ்வளோ பெருசுனா பாருங்களேன், யூரி எவ்வளோ சின்னதான் தெரியறான்னு, அவ்வளோ பெருசா இருப்பான். ஒரு வெப்பனை எடுத்துட்டு அந்த சீல்டு நடுசுல ஒரு கோடு போடுவான் பாருங்க. அந்த சீல்டு 2 துண்டா உடச்சி சதறிடும். இவனோ யூரியோ, நான் தானா, நம்ம தானா, என்ன ஆக போகுதுடா அப்படின்னு முழிச்சுட்டே இருப்பான் பாருங்க. அவ்வளோதானா, சோழி முடிய போதோ அப்படின்னு பயந்து போய் பார்த்துருப்பான் பாருங்க. அவன் வெட்டில அந்த சீல்டு மட்டும் உடையல, அதை தாண்டி அந்த பில்டிங் எல்லாம் 2 துண்டா பாதியா வெட்டி விழுந்துருக்கும் பாருங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்வாட் அது. இதோட இந்த 3ஆவது சீசன் முடியுது. நான் அடுத்த சீசன் 4 மாங்காவையும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க.